ஸோ ஆடியோ வீடியோ கிளியரா அப்படின்னு செக் பண்ணிவிடுவோம்ப்பா. ஸோ நம்ம சைடில் எல்லாம் கிளியராக இருக்குது அப்படின்னா நம்ம கிளாஸஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ குட் ஆஃப்டர்நூன்ப்பா. குட் ஆஃப்டர்நூன். வெல்கம் டு தமிழ் இன்ஜினியரிங் அகாடமி. ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம டிஎன்பிஎஸ்சி அண்ட் டிஎன்இபிக்கான கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டில் கிளாஸஸ் எப்போவுமே டெய்லி லைவ் கிளாஸஸ் தான்ப்பா. ஓகேங்களா? நம்ம வந்து எப்போவுமே ரெக்கார்டட் அந்த மாதிரியான கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணுறதில்லை. பிகாஸ் ஏன்னா சிலபஸ் அப்டேட் ஆகிருக்கு, சிலபஸில் வெயிட்டேஜை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய மாடிஃபிகேஷன்ஸ் நடந்திருக்கனால ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா ஆஸ் பர் த சிலபஸ் படி இப்போ வெயிட்டேஜ் அப்டேட் பண்ணியிருக்காங்கல்ல, ஒரு சில சப்ஜெக்ட்ஸ்க்கு 30 கொஷினாக மாறி இருக்கு, ஒரு சில சப்ஜெக்ட்ஸ்க்கு 15 கொஷினாகவும் மாறி இருக்கு. அப்போது அந்த சப்ஜெக்ட்ஸில் நம்ம தேவையில்லாமல் ரொம்ப டெப்த்தாக படிக்கிறதோ, ஸோ அந்த சில நெக்லெக்டான டாப்பிக்கை வந்து நெக்லெக்ட் பண்ணிட்டு படிக்கிறது, அடுத்ததாக சில ஆடான டாப்பிக்கை வந்து அதை வந்து ஃபர்தராக படிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நிறைய மாடிஃபிகேஷன்ஸ் நடந்திருக்கனால ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா அப்டேட்டட் கிளாஸஸ் தான் ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் ஸோ ரீசெண்டாக டிஎன்பிசியில் நடந்த கண்டென்ட்டையும் நம்ம ஆட் பண்ணி தான் எடுத்துகிட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ நம்ம கிளாஸஸை பற்றி நீங்கள் செக் பண்ணுறதுக்காக நான் நிறைய பிளேலிஸ்ட் கொடுத்து வச்சுருக்கேன், நீங்கள் செக் அவுட் பண்ணலாம். அதை தவிர்த்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணியிருக்காங்கன்னா ஷுவராக விசாரித்து பாருங்கள். ஸோ எல்லாத்தோட ஒரு ரெஃபரன்ஸாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன வேணும் அப்படின்றத நம்ம பர்டிகுலராக ப்ரொவைட் பண்ணிடுவோம்ப்பா. ஓகேங்களா? ஸோ அதில் தான் நம்ம ஃபுல் டைம் டார்கெட் பண்ணுறோம். ஸோ ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு நல்ல கிளாஸஸ். ஸோ அடுத்ததாக அது ரிலவெண்ட்டான கொஷின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணுமா, அதுக்காக நம்ம கொஷின் டிஸ்கஷன்ஸ் கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் வீக்லி டெஸ்ட்டு, அடுத்ததாக டிஎன்பிசி பேட்டர்னில் டெஸ்ட்டு சீரீஸ். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து இதுக்கு தான்ப்பா ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி. ஓகேங்களா? ஸோ ஒரு நல்ல கிளாஸஸ், நல்ல டவுட் செஷன்ஸு, நல்ல டிஸ்கஷன்ஸ் இருந்தாலே நம்மளால் ஈஸியாக கிளியர் பண்ணிக்க முடியும். ஸோ அதுதான் நம்ம இன்ஸ்டியூட்டோட ஃபஸ்ட் ப்ரைம் மோட்டோ. ஓகேங்களா? அதனால நம்ம எப்போவுமே லைவ் அந்த மாதிரி தான் கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்கணும் அப்படின்றதுனால தான் நம்ம லைவாகவே பண்ணுறோம். ஓகே, ஸோ இதுதான் நம்ம கோர்ஸோட டீட்டெயில்ஸ். நீங்கள் பாருங்கள், நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் லைவ் தான். ஸோ ஒன்ஸ் அகெயின் உங்களால் பார்க்க முடியலன்னா ஷுவராக நீங்கள் அதை ரெக்கார்டடாகவும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த ரெக்கார்டு என்னன்னா இட் இஸ் அப்டேட்டட் ரெக்கார்டு. கிளியராக ஸோ நம்ம அப்டேட் பண்ணியிருக்கிற ரெக்கார்டட் வீடியோஸு. ஸோ அடுத்ததாக எல்லாமே நமக்கு ப்ரீ ஷெட்யூல்டு கிளாஸஸாக தான் இருக்கும். ஸோ கோர்ஸ் வந்து 2 years வரைக்கும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் எல்லாமே இதுலேயே உங்களுக்கு இன்க்ளூட் ஆகிடும். ஸோ டிஸ்கஷன்ஸுக்காக பிடிஎஃப் மெட்டீரியல், கிளாஸஸ்க்கான பிடிஎஃப் மெட்டீரியல் எல்லாமே உங்களுக்கு இதிலே இன்க்ளூட் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறமா வீக்லி டெஸ்ட் சீரீஸு அண்ட் கைடன்ஸ் செஷன்ஸ் நமக்கு இருக்கும்ப்பா. ஓகேங்களா? உங்களோட டவுட் சால்விங்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த வகையில் நம்ம வந்து டவுட் சால்விங்க்குன்னு ஒரு செஷன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம டவுட் சால்விங்க்காக ஸோ ஸ்டூடெண்ட்க்கு எப்போவுமே நம்ம ஒரு கம்யூனிட்டி இருக்கும். ஸோ அந்த கம்யூனிட்டியில் ஸ்டூடெண்ட் வந்து டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ ஒரு டெக்னிக்கல் எக்ஸாம் படிக்கிறீங்கன்னா டவுட் சால்விங் இஸ் மச் இம்பார்ட்டன்ட். ஸோ ஷுவராக அது இருக்கணும்ப்பா. ஸோ ஒரு இன்ஸ்டியூட்டாக இருந்துச்சுன்னா ஷுவராக அது வந்து உங்களுக்கு அந்த டவுட்டை வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும். ஸோ அந்த வகையில் நம்ம உங்களுக்கு எல்லா திங்ஸும் ப்ரொவைட் பண்ணிவிடுவோம்ப்பா. ஓகேங்களா? ஸோ போகலாம்ல, கிளாஸஸ் போகலாம்ல. லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்னப்பா பார்த்துருந்தோம்? எஸ், லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா நம்மளோட கெப்பாசிட்டன்ஸ் கேபிள்ஸ் பார்த்துருந்தோம். ஸோ கரெக்டாக கேபிள்ஸில் ஸோ டைப் ஆஃப் கேபிள்ஸ் என்ன, கேபிள்ஸோட லேயர்ஸ் என்ன, அண்ட் கேபிள்ஸில் இருக்கிற சர்ஜ் இம்பிடன்சஸ், அடுத்ததாக கேபிள்ஸோட கிரேடிங்கு, ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு கேபிள்ஸில் இருக்கிற த வேல்யூ ஆஃப் கெப்பாசிட்டன்ஸு, அடுத்ததாக ஹெச்விடிசி டிரான்ஸ்மிஷன். ஸோ இந்த மாதிரியான எல்லா திங்ஸும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இன்றைக்கி கிளாஸஸில் நம்ம இன்சுலேட்டர்ஸ் அண்டு டிஸ்ட்ரிபியூஷன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ என்னென்னப்பா இன்சுலேட்டர்? பர்டிகுலராக இன்சுலேட்டர்ன்றது இட் இஸ் அ ஓவர்ஹெட் லைன் இன்சுலேட்டர்ஸ். ஓகேங்களா? ஓவர்ஹெட் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸில் நம்ம என்னென்ன டைப் ஆஃப் இன்சுலேட்டர்ஸை யூஸ் பண்ணுறோம், அந்த இன்சுலேட்டர்ஸை பற்றியான கிளாஸஸ்ஸு. அதுக்கப்புறமா டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இருக்குல்ல, நம்மளோட டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டமில் என்னென்ன சிஸ்டம்ஸ் இருக்குது, இன்டர் கனெக்டட் சிஸ்டம்ஸ்னால் என்ன, இந்த மாதிரியான திங்ஸ் எல்லாம் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அப் டு திஸ் இன்னைக்கு கிளாஸஸோட நமக்கு டிரான்ஸ்மிஷன் முடிஞ்சிருது, அப் டு திஸ் பவர் சிஸ்டமுமே நமக்கு முடிஞ்சிரும்ப்பா. ஓகேங்களா? ஜெனரேஷன் அண்ட் என்னோட எக்கனமைசேஷன் ஆஃப் பவர் டிரான்ஸ்மிஷன், இந்த திங்ஸ் எல்லாமே நம்ம ஒரு மாரத்தானாக போட்டிருக்கோம், அதையும் நம்ம அப்டேட் பண்ணிடுறோம். ஸோ அதை மட்டும் நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கிட்டீங்க, செக் அவுட் பண்ணிக்கிட்டிங்கன்னா தட் இஸ் மோர் தென் எனஃப். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம கிளாஸஸ்குள்ளே போகலாம். ஆல்ரெடி நம்ம பேசியிருந்தோமா? ஸோ இன்றைக்கி நம்ம இன்சுலேட்டர்ஸை தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுலேயும் பர்டிகுலராக ஓவர்ஹெட் டிரான்ஸ்மிஷன் லைனில் யூஸ் பண்ணுற இன்சுலேட்டர்ஸ், OHTL இன்சுலேஷன்ஸ்.
ஓவர்ஹெட் டிரான்ஸ்மிஷன் லைனில் யூஸ் பண்ணுற இன்சுலேட்டர்ஸை பற்றி தான் நம்ம ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ பொதுவாக ஓவர்ஹெட் டிரான்ஸ்மிஷன் லைனில் எதுக்குப்பா இன்சுலேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம்? ஏன் நமக்கு டிரான்ஸ்மிஷன் லைனில் வி நீட் இன்சுலேட்டர்ஸ்? பிகாஸ் இந்த கிராஸ் ஆர்ம்ல இருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், என்னோட கண்டக்டர்ஸ் இருக்குல்லப்பா, அந்த கண்டக்டர்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோம், கனெக்ட் பண்ண போகிறோம். அப்படி கனெக்ட் பண்ணுறப்போ இந்த கிராஸ் ஆர்ம்ஸில் ஒரு லீக்கேஜ் கரண்ட் இருக்கக்கூடாது. கரெக்டா? ஸோ ஒரு லீக்கேஜ் கரண்ட் இல்லாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் வி ஆர் யூஸிங் இன்சுலேட்டர்ஸ். ஓகே, திஸ் இஸ் த இன்சுலேட்டர் அண்ட் இட் இஸ் அ கண்டக்டர். ஓகே அப்பா, ஸோ இது நம்மளோட கண்டக்டர். ஸோ இந்த கண்டக்டரை ஹேங் ஆன் பண்ணுறது தான் என்னோட இன்சுலேட்டரோட வேலை. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. அடுத்ததாக அது என்ன பண்ணணும்னா, இட் டஸ் நாட் ப்ரொவைட் எனி லீக்கேஜ் கரண்ட் டு த பாத். ஓகே, ஸோ இங்கே எனக்கு லீக்கேஜ் கரண்ட் அந்த மாதிரி என்ன திங்ஸுமே இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா மெக்கானிக்கலி ஸ்ட்ராங்காக இருக்கணும். இன்சுலேட்டர்ஸ் மெக்கானிக்கலி ஸ்ட்ராங்காக இருக்கணும். அடுத்ததாக என்னோட கரண்ட் ஃப்ளோவை சுத்தமாக அதை அலோவ் பண்ணக்கூடாது. ஏன்னா பிகாஸ் இங்கே எனக்கு லெவல் கேவி மினிமமாக நான் ஒரு 220 கேவி இருக்கும் சார். லெவல் கேவின்றதை விட நான் ஒரு 220 கேவி எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறேன். ஓகே, அப்போ மினிமமாக ஒரு 220 கேவி இருக்கிறப்போ இதை சுற்றி என்ன பண்ணும், அயனைசேஷன்ஸ் நடக்கும். ஸோ இந்த அயனைசேஷன்ஸ்னால இந்த கிராஸ் ஆர்முக்கும் இந்த கண்டக்டருக்கும் எந்த ஒரு கனெக்ஷன்ஸும் வராமல் நம்ம பார்த்துக்கணும். ஸோ அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா என்னோட இந்த இன்சுலேட்டர்ஸை யூஸ் பண்ணுறோம்ப்பா. ஓகேங்களா? ஸோ இப்போ இன்சுலேட்டர்னா என்னப்பா ஒரு ஒர்க்கு? ஸோ இந்த டவரோட இந்த கண்டக்டரை ஐசோலேட் பண்ணுது. ஓகேங்களா? இந்த டவரோட இந்த கண்டக்டரை அது என்ன பண்ணுதுன்னா ஐசோலேட் பண்ணுது. ஸோ அப்படி ஐசோலேட் பண்ணுறதுனால என்னோட லீக்கேஜ் கரண்ட்ன்றது ரெடியூஸ் ஆகுது. ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு இந்த இடத்துல இந்த இன்சுலேட்டர்ஸ் எதுக்காகன்னா என்னோட ஓவர்ஹெட் லைனில் என்னோட கண்டக்டர்ஸை ஹோல்ட் பண்ணுறதுக்காக ஒரு சப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸில் இது இருக்குது. அடுத்ததாக இது வழியாக எனக்கு எந்த ஒரு லீக்கேஜ் கரண்ட்டும் போகாமல் இருக்கணும் அண்ட் இட் இஸ் மெக்கானிக்கலி ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ தான் இந்த கண்டக்டரை அது ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் பொதுவாக ஓவர்ஹெட் டிரான்ஸ்மிஷன் லைனில் இருக்கிற இன்சுலேட்டர்ஸை பற்றியான டேட்டா. ஓகே, ஸோ அடுத்ததான் நெக்ஸ்ட் இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம கொடுத்துடலாம். அதுக்கு அடுத்தடுத்த ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம போவோம். ஓகேங்களா? டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் ஆர் சஸ்பெண்டட் ஃப்ரம் சப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் வயா ஓவர்ஹெட் லைன் இன்சுலேட்டர்ஸ். Transmission lines are suspended from supporting structure. Transmission lines are suspended from supporting structure via overhead line insulators. ஓகேங்களா? ஸோ அதாவது என்னோட ஓவர்ஹெட் லைனில் இருக்கிற அந்த இன்சுலேட்டர்ஸு அண்ட் கண்டக்டர்ஸ்க்கு ஒரு சப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸாக இருக்குது. ஓகேங்களா? கண்டக்டர்ஸ்க்கும் டிரான்ஸ்மிஷன் டவர்ஸ்க்கும். ஓகே, ஸோ ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் குட் இன்சுலேட்டர் எப்படி இருக்கணும்ப்பா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது நமக்கு தெரியணும். அதுக்கப்புறமா தான் ஒரு இன்சுலேட்டரை நம்ம டிசைன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் டிசைன் பண்ணதுக்கப்புறமா அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்றத அனாலிசிஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் அகெயின் ஓகே தானப்பா? ஸோ ஆடியோ வீடியோ எல்லாமும் நம்ம சைடில் கிளியராக இருக்குல்ல? எஸ், ஓகே. ஸோ அடுத்ததான் நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் குட் ஓவர்ஹெட் லைன் இன்சுலேட்டர்ஸ். Properties of good overhead line insulators. ஸோ இப்போ இந்த இருக்கிற ஓவர்ஹெட் லைன் இன்சுலேட்டர்ஸ்க்கு பொதுவாக என்னப்பா இருக்கணும்? ஷோராக அதுக்கு
ஹை மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த் இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் தான் அந்த கண்டக்டரோட வெயிட்டை வந்து அது லோட் பண்ணிக்க முடியும், அதாவது வித்ஸ்டாண்ட் பண்ண முடியும். கரெக்டா? ஸோ அதோட மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த் இல்லைன்னா கண்டக்டர் தனியாக கீழே போய் விழுந்துறதுக்கு சான்சஸ் இருக்கு. கரெக்டா? அப்போ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, இட் ஷுட் ஹேவ் ஹை மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த். ஸோ எதுக்காக ஹை மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த் இருக்கணும்னா, டு பியர் த வெயிட் ஆஃப் த கண்டக்டர். ஓகேங்களா? ஸோ என்னோட கண்டக்டரோட வெயிட்டை வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ அதுதான் நான் எழுதியிருக்கேன், டு பியர் த வெயிட் ஆஃப் த கண்டக்டர். ஸோ அடுத்ததா இதோட மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதோட மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த்தோட ப்ராக்டிக்கல் வேல்யூஸ் என்னவா இருக்கும்னா 0.5 3 டர்ன்ஸ் பர் கிலோமீட்டர்ஸ்க்கு இருக்கணும். இதோட கெப்பாசிட்டி, மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த்தோட கெப்பாசிட்டி. ஸோ 0.5 3 டர்ன்ஸ் பர் கிலோமீட்டர் அளவுக்கு இதோட வெயிட்டை வந்து இது வித்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரியான கன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நம்ம கொடுக்கணும் சார். ஓகேங்களா? ஸோ இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இது ஷுட் ஹேவ் ஹை மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த். அப்படி மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த் இருந்தால் தான் என்னோட கண்டக்டரை அதால் ஹோல்ட் பண்ண முடியும். ஸோ கரெக்டா? அடுத்ததா ரெண்டாவது, இட் ஷுட் ஹேவ் டை எலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த், ஹை டை எலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த். ஸோ கரெக்டா? ஏன் சார் ஹை டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் இருக்கணும்? பிகாஸ் டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் இருந்தால் தான் என்னால் ஹை எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ் அதால் வித்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஏன்னா ஒவ்வொரு வோல்டேஜும் 220 kV இந்த மாதிரி கேவியாக இருக்கிறப்போ இட் மஸ்ட் வித்ஸ்டாண்ட் த ஹை டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ். ஸோ இப்போ அதுக்காக ஹை டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் இருக்கணும். ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட், இது எதுக்கு ஹை டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் எதுக்குன்னா, it should have withstand high dielectric stress. To withstand high dielectric stress. ஸோ அடுத்ததா இட் ஷுட் ஹேவ் அ ஹை ரெசிஸ்டிவிட்டி சார். இதுக்கு ரொம்ப அதிகமான ரெசிஸ்டிவிட்டி இருந்தால் தான் நிறைய லீக்கேஜ் கரண்ட் போகாது. ஓகேங்களா? ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா லீக்கேஜ் கரண்ட் குறையும். இட் ஷுட் ஹேவ் ஹை ரெசிஸ்டிவிட்டி. ஸோ ரெசிஸ்டிவிட்டி கம்மியாக இருக்கனால இட் ரெடியூசஸ் லீக்கேஜ் கரண்ட் அண்ட் இட் ரெடியூசஸ் த பவர் லாஸஸ். To reduce leakage current and power loss. ஓகேங்களா? it should have high resistivity. எதுக்காகன்னா to reduce the leakage current and power loss. பவர் லாஸையும் லீக்கேஜ் கரண்ட்டையும் குறைக்கிறதுக்காக இதுக்கு வந்து ரொம்ப ஹை ரெசிஸ்டிவிட்டி இருக்கணும். ஓகேங்களா? அடுத்ததா இட் ஷுட் நான் ஹைக்ரோஸ்கோபிக். அதாவது அது வந்து அதோட ஈரத்தன்மையை வந்து தக்க வச்சுக்க கூடாது. ஓகேங்களா? ஸோ அதோட அந்த வெட் கண்டிஷனாக இருக்குன்னா அதை ட்ரை கண்டிஷனாக மாறுற மாதிரி இருக்கணும். ஸோ அதிகமான அந்த ஹியூமிடிட்டியை ஹோல்ட் பண்ணி வச்சுக்க கூடாது. ஓகேங்களா? ஸோ அடுத்ததா இட் ஷுட் நான் ஹைக்ரோஸ்கோபிக். ஓகேங்களா? ஸோ இட் ஷுட் நான் ஹைக்ரோஸ்கோபிக். ஹைக்ரோஸ்கோபிக்னா என்னன்னா, ஸோ அதோட ஈரத்தன்மையை தக்க வச்சுக்கிற பண்புக்கு பேர் தான் ஹைக்ரோஸ்கோபிக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அடுத்ததா இட் ஷுட் நான் கண்டென்சிங். நான் கண்டென்சிங்னா என்னன்னா, ஸோ அதில் ஏர் பபிள்ஸ் அந்த மாதிரியான திங்ஸ் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ ஏர் பபிள்ஸ் அந்த மாதிரியான திங்ஸ் இருக்கக்கூடாது. இட் ஷுட் ஹேவ் நான் கண்டென்சிங், இட் ஷுட் ஹேவ் நான் ஹைக்ரோஸ்கோபிக், அண்ட் இட் ஷுட் ஹேவ் ஹை ரெசிஸ்டிவிட்டி, அண்ட் இட் ஷுட் ஹேவ் ஹை மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த், அண்ட் இட் ஷுட் ஹேவ் ஹை டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த். ஸோ இது வந்து ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இதெல்லாம் மேண்டேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ்ப்பா.
ஓகேங்களா. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே ஒரு இன்சுலேட்டர் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக இருக்கணும். ஓகேங்களா. ஸோ ஒரு மேண்டேட்டரி ப்ராப்பர்ட்டி டு த இன்சுலேட்டர்ஸ் இது எல்லாமே. ஸோ ஓகே, அடுத்ததா ஸோ நம்ம என்னென்ன மெட்டீரியல்ஸை வந்து ப்ரிஃபர் பண்ணுறோம், ஸோ இப்போது என்னென்ன மெட்டீரியல்ஸை வந்து இன்சுலேட்டர்ஸை செய்யறதுக்காக நம்ம ப்ரிஃபர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கிற எல்லா மெட்டீரியல்ஸுமே நம்ம பொதுவாக ப்ரிஃபர் பண்ணுறோம்ப்பா. ஓகேங்களா. ஸோ இப்போ மேலே நம்ம பார்த்தோம்ல அந்த ப்ராப்பர்ட்டி இருக்கிற மெட்டீரியல்ஸை தான் நம்ம இன்சுலேட்டர்ஸாக ப்ரிஃபர் பண்ணுறோம். இப்போ அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ மெட்டீரியல் யூஸ்டு, ஸோ ப்ரோசலின் அப்படின்றத நம்ம ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுற ஒரு இன்சுலேட்டர்ப்பா. ஸோ ப்ரோசலின் நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ் அதுக்கு டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் அதிகம், அடுத்ததாக அதோட ரெசிஸ்டிவிட்டி ரொம்ப அதிகம், அதோட மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த்தும் நமக்கு அதிகமாக இருக்கும். நீங்கள் நார்மலாகவே பார்த்தீங்கன்னா ப்ரோசலின் கிளாஸஸில் தான் நமக்கு இன்சுலேட்டர்ஸ் இருக்கும். ஓகே, நார்மலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வெளியே ஒரு பிங்க் கலரில் ஒரு கிளாஸஸ் மாதிரி இருக்கும். நீங்கள் டிரான்ஸ்மிஷன் டவர்ஸில், அடுத்ததாக நீங்கள் நார்மலாக உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் போகிற ஒரு இபி டவர்ஸில் அதில் எல்லா இடத்துலையும் நீங்கள் இந்த ப்ரோசலினை பார்க்கலாம். ஸோ ரெண்டாவது டஃப் அண்ட் கிளாஸு. அடுத்ததாக பாலிமர் பேஸ்டு மெட்டீரியல்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்ததா ஸ்டீலைட் பேஸ்டு இப்போ ரொம்ப கொஞ்சம் ஃபார்மனா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இதுதான் நம்ம காமனாக ஒரு இன்சுலேட்டர்ஸை செய்யறதுக்காக யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ்ப்பா. ஓகேங்களா. ஸோ இதுதான் நம்ம காமனாக இன்சுலேட்டர்ஸை செய்யறதுக்காக யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ். ஸோ இப்போ புரியுதா. ஸோ இப்போ இன்சுலேட்டர்னா என்னன்னா சிம்பிளான ஒரு நாலேஜ் இருந்தால் போதும்ப்பா. ஓகேங்களா. ஸோ இப்போ அதை பேஸ் பண்ணி அடுத்தடுத்த லெவலில் நம்ம லேர்ன் பண்ணிக்க முடியும். அப்போ சிம்பிளாக இன்சுலேட்டர் இந்த ஓவர்ஹெட் லைன்னா என்ன பண்ண போகுது, என்னோட அந்த கேபிளை ஹோல்ட் பண்ணுறது அதோட ஒரு ஒர்க்கு. அட் த சேம் டைம் அந்த இடத்துல ஒரு எலக்ட்ரிக் இன்சுலேஷனை ப்ரொவைட் பண்ணுறதும் அதோட ஒரு ஒர்க் தான். அப்போது அதுக்கு வந்து எலக்ட்ரிக் இன்சுலேஷனை கொடுக்குற மாதிரியான ப்ராப்பர்ட்டியும் இருக்கணும், மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த் ரிலவெண்ட்டான ப்ராப்பர்ட்டியும் இருக்கணும். ஸோ அதுதான் நம்ம ஹை டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த்து, ஹை ரெசிஸ்டிவிட்டின்ற ஒரு எலக்ட்ரிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கணும். அடுத்ததாக ஹை மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த், நான் ஹைக்ரோஸ்கோபிக், நான் கண்டென்சிங் அந்த மாதிரியான மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கணும். அண்ட் இதுக்கு எந்த மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா தட் இஸ் ப்ரோசலின், டஃப் அண்ட் கிளாஸ், பாலிமர், ஸ்டீலைட் பேஸ்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாம் நம்ம ப்ரிஃபர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். ஓகே, அடுத்ததா இப்போ என்னோட இன்சுலேட்டர்ஸை நம்ம என்ன பண்ணலாம்னா கிளாசிஃபை பண்ணலாம்ப்பா. ஓகேங்களா. ஸோ இன்சுலேட்டர்ஸை நம்ம என்ன பண்ணலாம்னா கிளாசிஃபை பண்ணலாம். அடுத்ததா இந்த கிளாசிஃபிகேஷன்ஸோட என்ன கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன, அடுத்ததா அதில் இருக்கிற அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, அப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு தட் இஸ் அ டைப் ஆஃப் இன்சுலேட்டர்ஸ். ஸோ பொதுவாக இதை ஒரு 3 டைப் ஆஃப் கிளாசிஃபிகேஷனாக பிரிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதை தவிர்த்து இன்னும் ஒரு 2-3 டைப் ஆஃப் இன்சுலேட்டர்ஸ் இருக்கும். பட் ஃபெமிலியராக நம்ம ஓவர்ஹெட் லைனில் யூஸ் பண்ணுறவங்கன்னா இந்த 3 பேர் தான்ப்பா. ஓகேங்களா. பர்டிகுலராக ஓவர்ஹெட் லைன்னா இவங்க 3 பேர் தான் ரொம்ப ரொம்ப அதிகமாக ஃபெமிலியராக யூஸ் பண்ணுறோம். இதை தவிர்த்து ஷாக்கல் இன்சுலேட்டர்னு இருக்கும். ஸோ அது ஒரு ஹாரிசாண்டல் டைப் ஆஃப் இன்சுலேட்டர்ஸ். ஓகேங்களா. ஸோ அது எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ பார்ப்போம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பின் டைப் இன்சுலேட்டர்ஸை பார்க்கலாம். ஸோ பின் டைப் இன்சுலேட்டர்ன்றது நார்மலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா நார்மலாக இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும்பா. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி தான் ஒரு பின் டைப் இன்சுலேட்டர்ஸ் இருக்கும் நமக்கு. இந்த லென்த்ன்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா அது பின் டைப் இன்சுலேட்டர். அண்ட் இந்த லென்த் ரொம்ப ஷார்ட்டாக இருந்துச்சுன்னா அதை தான் நம்ம சஸ்பென்ஷன் டைப் இன்சுலேட்டர்ஸ் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஓகேங்களா. ஜஸ்ட் இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் பார்க்குறப்ப இது இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ பொதுவாக இந்த 3 டைப்பை தான் நம்ம டிரான்ஸ்மிஷன் லைனில் யூஸ் பண்ணுறோம். இது தவிர்த்து ஷாக்கல் இன்சுலேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ அது எல்லாமே என்னோட பிரிட்ஜ் கிராசிங்கில் அந்த மாதிரியான ஹை டென்ஷன் இருக்கிற
இருக்கிற மாதிரியான அப்ளிகேஷன்ஸ்லாம் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? வெர்டிக்கல் அப்ளிகேஷன்ஸில் எல்லாத்துலேயுமே நம்ம அந்த ஷாக்கிள் டைப்ஸை யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இது எல்லாமே ஹாரிசாண்டல் அப்ளிகேஷன்ஸில் யூஸ் பண்ணுறது. ஸோ அடுத்ததாக எல்லாமே நம்ம வெர்டிக்கல் அரேஞ்ச்மெண்ட்ஸில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அதை நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது என்ன, தட் இஸ் அ பின் இன்சுலேட்டர்ஸ். ஸோ பின் டைப் இன்சுலேட்டர்ஸை பொறுத்த வரைக்குமே இது எப்பவுமே பெட்டிகோட்ஸ் ஆர் ரெயின் ஷீட்ஸால் மேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு மேலே இருக்கும் பெட்டிகோட் ஆர் ரெயின் ஷீட்ஸுன்றது காமனாக மேலே இருக்கும். ஸோ அடுத்ததாக இந்த டைப் இன்சுலேட்டர்ஸில் பொதுவாக நமக்கு ரெகுலராக கொஷின்ஸ்க்கு எதில் கேட்குறாங்கன்னா, இந்த இன்சுலேட்டர்ஸில் ரெகுலராக நமக்கு கொஷின்ஸ் எதில் கேட்குறாங்கன்னா அதோட ரேட்டிங் தான்ப்பா. ஓகேங்களா? ஸோ இப்போ ஒவ்வொரு டைப் ஆஃப் இன்சுலேட்டர்ஸை எந்த ரேஞ்சில் யூஸ் பண்ணலாம், ஸோ அதுக்கப்புறமா இதை ஏன் யூஸ் பண்ணக்கூடாது, இந்த மாதிரியான கொஷின்ஸ் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரேதர் இதோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸை படிய இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் நமக்கு பெரிய கொஷின்ஸ் எப்பவுமே இருக்காது. ஸோ அதோட அப்ளிகேஷன்ஸ் தான் நமக்கு கொஷின்ஸு. ஓகே, அப்போ தேர்ஃபோர் இதில் இதுதான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. ஸோ ஒரு பின் டைப் இன்சுலேட்டர் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட நார்மல் ரேஞ்ச் வந்து அப் டு 33 kV சார். ஓகேங்களா? ஸோ அதுக்கு மேலே இதை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இட் இஸ் நாட் டிசைரபிள். ஓகேங்களா? ஸோ எதனாலன்னா வென்எவர் ஒரு பின் டைப் இன்சுலேட்டரை எடுத்துக்கிறீங்கன்னா அதில் வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா த காஸ்ட் வில் பி ஸ்கொயர் டைம்ஸ் இன்க்ரீசஸ். ஓகேயா? இது வந்து பின் டைப் இன்சுலேட்டருக்குப்பா. ஒரு பின் டைப் இன்சுலேட்டரை நீங்கள் டிசைன் பண்ணுறீங்க அப் டு 33 kV வரைக்கும் இட் இஸ் எக்கனாமிக்கலாக இருக்கும். அதுக்கப்புறம் 33 kVக்கு மேலே நீங்கள் போக போக ஸோ என்னோட காஸ்ட்ன்றது அதோட வோல்டேஜ் ஸ்கொயர் ப்ரொபோர்ஷனலுக்கு போயிடும். ஸோ எக்ஸ்ன்றது இட் இஸ் காமன்லி கிரேட்டர் தேன் ஆர் 2ஆக இருக்கும். ஓகேயா? ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஸோ இதுக்கு வந்து மெக்கானிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங். பின் டைப் இன்சுலேட்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் இஸ் மெக்கானிக்கலி ஸ்ட்ராங்கு. ஸோ இதோட லைஃப் ஸ்பேன்ன்றது இட் இஸ் லார்ஜர் தான். ஓகேங்களா? ஸோ காமனாக ஒரு 33 kVக்கு கீழே நீங்கள் ஒரு டிரான்ஸ்மிஷனை பண்ணுறீங்க அப்படின்னா ஷுவர்லி வி கேன் யூஸ் த பின் டைப் இன்சுலேட்டர்ஸ். ஓகேயா? ஸோ ஜஸ்ட் இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். ரேதர் இதோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதனால நான் உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொண்டு வரல. ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் திங்ஸ் மட்டும் தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ இதோட யூஸ் என்ன, அப் டு 33 kV. அப்போது இதை 50 kVக்கு யூஸ் பண்ணலாமான்னா எஸ், நம்ம வந்து இது என்ன பண்ண மாட்டோம்னா ப்ரிஃபர் பண்ண மாட்டோம். ஏன்னா காஸ்ட் வந்து வோல்டேஜ் ஸ்கொயர் ப்ரொபோர்ஷனலில் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அடுத்ததாக இதோட மெக்கானிக்கலி ஸ்ட்ரென்த்ன்றது இட் இஸ் லார்ஜர். ஸோ பொதுவாக என்னோட டிரான்ஸ்மிஷன் லைனில் என்னென்ன இருக்கும்னா விண்ட் ப்ரெஷர் இருக்கும், ஐஸோட லோடிங் அப்படின்னு இருக்கும். ஸோ அது எல்லாமே என்ன பண்ணோம்னா இது வந்து ஈக்குவலைஸ் பண்ணும். இந்த டைப் ஆஃப் இன்சுலேட்டர்ஸ் வந்து ஈக்குவலைஸ் பண்ணி ஒரு லைஃப்பை வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணும். ஓகே, ஸோ அடுத்ததா இந்த பின் டைப் இன்சுலேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அன்எக்கனாமிக்கல் பியாண்ட் 33 kV. நம்ம அங்கேயே பார்த்தோம்ல, ஏன்னா காஸ்ட் இஸ் இன்க்ரீசஸ். ஸோ அப்போது இந்த இடத்துல 33 kVக்கு மேலே நீங்கள் ஹாரிசாண்டல் அப்ளிகேஷன்ஸில் போகிறீங்க, விச் இஸ் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸில் போகிறீங்கன்னா அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா we are preferring the suspension insulators. ஓகேயா? ஸோ இங்கே பாருங்கள், அதுதான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். These types of insulators are uneconomical beyond 33 kV. Also replacement of these insulators is expensive. அடுத்ததா 33 kVக்கு மேலே போனாலே செலவு தான் அப்படின்னு சொல்லிட்டேன். For these reasons we are preferring for high voltages suspension insulators. ஓகேயா? ஸோ இந்த சஸ்பென்ஷன் இன்சுலேட்டர்ஸ் தான் இப்போ நம்ம ஹை வோல்டேஜஸ்க்கு ப்ரிஃபர் பண்ணுறோம். அடுத்ததா இதில் எனக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கும்பா. திஸ் இன்சுலேட்டர் கன்சிஸ்ட் ஆஃப் லாங்கர் கிராஸ் ஆர்ம். ஓகேயா? இதோட ஸ்ட்ரக்சரை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ரக்சரை நீங்கள் பார்த்தீங்கன்னா பின் டைப் இன்சுலேட்டர்ஸில் எனக்கு லென்த்தியான ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ லென்த்தியான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். இதோட டயக்ராம் பார்த்தீங்கன்னா லென்த்தியாக இருக்கும், ப்ராடாக இருக்காது. ஓகே, ஆனால் இவனோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ப்ராட். இதோட நேச்சர்ன்றது இட் இஸ் ப்ராட் நேச்சராக இருக்கும். இங்கே ஒரு நிப் மாதிரி இருக்கும். This is metallic cap அப்படின்னு சொல்லுவாங்க. This is pin, metallic pin. ஓகே, ஸோ இதோட நேச்சர் ஆஃப் கிராஸ் ஆர்ம்ன்றது இட் இஸ் வெரி லார்ஜராக இருக்கும். ஓகேயா? ஸோ இதோட நேச்சர் ஆஃப் கிராஸ் ஆர்ம் வெரி லார்ஜராக இருக்கிறதுனால என்ன ஆகும்னா இதோட டிஸ்டன்ஸ், என்னோட கிராஸ் ஆர்மோட டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ தேர்ஃபார் அயனைசேஷன்ஸை என்னால் குறைக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இது இந்த கேசஸோட ஒரு அட்வான்டேஜ். ஸோ
ஃபர்தராக இந்த டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, லென்த் வந்து கம்மியாக இருக்குது. ஆக்சுவலாக இது என்னோட மெட்டாலிக் கேப்பா, ஓகேயா, இது மெட்டாலிக் கேப்பு. இங்கே தான் நம்ம இன்சுலேட்டரை ஹோல்ட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல கண்டக்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதோட லென்த்ன்றது என்னப்பா, இட் இஸ் டிக்ரீசஸா. ஸோ அதனால இந்த கேசஸில் என்ன நடக்க வாய்ப்பு இருக்கும்னா, மே இன்க்ரீஸ் த சர்ஃபேஸ் லீக்கேஜ். லீக்கேஜ் கரண்ட்ன்றது என்ன ஆகலாம்னா மேபி இன்க்ரீஸ் ஆகலாம். ஓகேயா, ஸோ இங்கே போட்டிருக்காங்க பாரு, த இன்க்ரீஸ் த சர்ஃபேஸ் லீக்கேஜ் பாத் பிட்வீன் மெட்டாலிக் கேப் அண்டு டாப் ஆஃப் த மெட்டல் பின் at the bottom of the insulator. இது வந்து மெட்டல் பின், பாட்டம்ல இருக்கிறது மெட்டல் பின். this is metallic cap. ஓகேயா, ஸோ இதுக்கு அக்ராஸாக என்னோட லீக்கேஜ் கரண்ட்டை என்ன பண்ணலாம்னா அதை இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ பொதுவாக இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு பாருங்களேன், இந்த இன்சுலேட்டர் இருக்குல்ல, இந்த இன்சுலேட்டர் நீங்கள் இப்போ ரீட்ரா பண்ணிக்கிறேன் நான். This is metal cap. இது என்னோட மெட்டாலிக் பின். ஆக்சுவலாக இதை நம்ம என்னன்னு சொல்லலாம்னா, இட் இஸ் அ இன்சுலேட்டர் டிஸ்க் அப்படின்னு சொல்லலாம். சஸ்பென்ஷன் இன்சுலேட்டரோட ஒரு சின்ன பார்ட்டுக்கு பேர் தான் இன்சுலேட்டர் டிஸ்க். ஓகே, திஸ் இஸ் இன்சுலேட்டர் டிஸ்க். இந்த மெட்டாலிக் கேப்புக்கும் இந்த இருக்கிற மெட்டாலிக் பின்னுக்கும் இடைப்பட்ட இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு பாருங்க. ஸோ இந்த வழியாக வருது இல்லை, திஸ் இஸ் த டிஸ்டன்ஸ். ஓகே, திஸ் டிஸ்டன்ஸ் இஸ் நோன் ஆஸ் creepage length. ஓகே, மெட்டாலிக் கேப்புக்கும் மெட்டாலிக் பின்னுக்கும் இடைப்பட்ட அந்த டிஸ்டன்ஸ் இருக்கு பாருங்க, அதுதான் creepage length. ஸோ இங்கே எனக்கு creepage lengthன்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும்பா. இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ whenever creepage length கம்மியாச்சுன்னா லீக்கேஜ் கரண்ட்ன்றது அதிகமாக இருக்கும். ஓகே, இப்போ ஜஸ்ட் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸை நான் உங்களுக்கு எழுதுறேன். creepage lengthனா என்ன? ஜஸ்ட் இந்த ஸ்டேட்மெண்ட் தான் சொல்கிறேன். இட் இஸ் த மினிமம் டிஸ்டன்ஸ் பிட்வீன் மெட்டாலிக் கேப் அண்ட் மெட்டாலிக் பின் அலாங் த சர்ஃபேஸ் ஆஃப் த இன்சுலேட்டர் டிஸ்க். ஸோ இந்த சர்ஃபேஸ் வழியாக பார்க்கணும், நீங்கள் இந்த வழியான டிஸ்டன்ஸை சொல்லக்கூடாது. ஓகேங்களா, ஸோ அந்த வழியான டிஸ்டன்ஸ் சொல்லக்கூடாது, அந்த செராமிக் சர்ஃபேஸ் வழியாக தான் நீங்கள் பார்க்கணும். ஸோ மினிமம் டிஸ்டன்ஸ் பிட்வீன் மெட்டாலிக் கேப் and metallic pin along the surface of insulator disc. ஓகேங்களா, ஸோ இட் இஸ் த மினிமம் டிஸ்டன்ஸ் பிட்வீன் மெட்டாலிக் கேப் அண்ட் மெட்டாலிக் பின் அலாங் த சர்ஃபேஸ் ஆஃப் த இன்சுலேட்டர் டிஸ்க். ஓகேங்களா, ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி எழுதலாம்னா, லீக்கேஜ் கரண்ட் இருக்குல்ல, லீக்கேஜ் கரண்ட்டை இட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸ்னு எழுதலாமா?
ஸோ அடுத்ததாக it is inversely proportional to the creepage length. That's it. அப்போ creepage length கம்மியா இருக்குன்னா என்ன நடக்கும்னா ஷுவரா increases the leakage current. கரெக்டா? ஷுவரா it increases the leakage current. ஸோ இதுதான் பாது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் தான் இது சஸ்பென்ஷன் இன்சுலேட்டர்ஸை பற்றி தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? சஸ்பென்ஷன்ஸ் இன்சுலேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ இதை இன்சுலேட்டர் யூனிட்னு கூட சொல்லலாம். ஓகே, திஸ் இஸ் இன்சுலேட்டர் யூனிட் ஆர் டிஸ்க். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, 1 or more insulator units இருக்கும். ஓகே, this insulator consists of 1 or more insulator units flexibly connected together. கரெக்டா? flexibly connected together. ஸோ அடுத்ததா இந்த இடத்துல it increases the surface leakage path between the metallic cap and metallic pin. ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த மெத்தட் ஆஃப் இதில் இருக்கிற ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அடுத்ததான் இங்கே இருக்கிற அந்த ஈச் டிஸ்க் இருக்குல்லப்பா, ஸோ இந்த ஈச் டிஸ்க்ன்றது பார்த்தீங்கன்னா இட் இஸ் சூட்டபிள் ஃபார் த லெவல் கேவி அப்ளிகேஷன். ஓகேங்களா? வோல்டேஜ் ரேட்டிங் ஆஃப் ஈச் டிஸ்க் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விச் இஸ் லெவல் கேவி. ஓகேங்களா? வோல்டேஜ் ரேட்டிங் ஆஃப் ஈச் டிஸ்க்ன்றது இட் இஸ் லெவல் கேவி. ஆக்சுவலாக இந்த டிஸ்க் இருக்குல்லப்பா, இந்த டிஸ்கை நான் மேத்தமெட்டிக்கலாக மாடல் பண்ண முடியும். ஓகேங்களா? எலக்ட்ரிக்கல் மாடலிங் ஆஃப் இன்சுலேட்டர் டிஸ்க். இப்போ ஸோ இப்போது இந்த மாடலிங் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறேன். இதை எப்படி எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்க்கு ஈக்குவலன் கொண்டு வர்றோம்? எலக்ட்ரிக்கல் மாடலிங் ஆஃப் இன்சுலேட்டர் டிஸ்க். ஓகேங்களா? எலக்ட்ரிக்கல் மாடலிங் ஆஃப் இன்சுலேட்டர் டிஸ்க். ஸோ இந்த டிஸ்க் நம்ம என்ன பண்ணலாம்னா ஏசியில் ஒரு மாடல் கொடுக்கலாம், டிசிக்கு ஒரு மாடல் கொடுக்கலாம். HVAC யோட மாடல், HVDC யோட எலக்ட்ரிக்கல் மாடல். ஸோ HVAC பொறுத்த வரைக்கும் இட் இஸ் மாடல்ட் ஆஸ் அ கெப்பாசிட்டன்ஸ். ஓகேப்பா? ஸோ ஒரு HVAC பொறுத்த வரைக்கும் இந்த இன்சுலேட்டர் டிஸ்கை நீங்கள் கெப்பாசிட்டராக கன்சிடர் பண்ணணும். அதுவே HVDC பொறுத்த வரைக்கும் இந்த டிஸ்கை நீங்கள் ஒரு ரெசிஸ்டராக கன்சிடர் பண்ணணும். ஓகேயா? ஸோ இதுதான் என்னோட எலக்ட்ரிக்கல் மாடல் ஆஃப் த இன்சுலேட்டர் டிஸ்க். இப்போ நம்ம பார்த்தோம்ல இன்சுலேட்டர் டிஸ்க்கு. ஸோ அதான் வந்து நீங்கள் மாடல் பண்ணீங்கன்னா ஒரு ஏசி டிரான்ஸ்மிஷனாக இருக்குன்னா இட் இஸ் ட்ரீட்டட் ஆஸ் அ கெப்பாசிட்டன்ஸ். ஸோ அடுத்ததா when it is டிசியாக இருந்துச்சுன்னா இட் இஸ் ட்ரீட்டட் ஆஸ் த ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இன்சுலேட்டர் டிஸ்க் புரியுது இல்லப்பா? ஸோ இது ஒரு பேசிக் பார்ட் ஆஃப் த சஸ்பென்ஷன் டைப். ஓகே, ஸோ இது வந்து ஒரு சஸ்பென்ஷன் டைப்போட ஒரு யூனிட். ஓகேயா? ஒரு சின்ன பார்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்ததா ஸோ நெக்ஸ்ட் போகலாமா? நெக்ஸ்ட் ஸோ அடுத்ததா இதோட திங்ஸ் பெனிஃபிட்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இந்த லென்த் ஆஃப் அ கிராஸ் ஆர்ம் ஆஃப் அ சஸ்பென்ஷன் இஸ் மோர் ஆஸ் கம்பேர்ட் டு த பின். கரெக்டாக? கிராஸ் ஆர்மோட லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால இதுக்கு வந்து நிறைய எக்கனாமிக்கல் ரீசன்ஸ் இருக்குது கம்பேர்ட் டு த அதர் திங்ஸ் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ இதுதான் என்னோட மேஜர் அட்வான்டேஜஸ். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து மோர் தென் லெவல் 33 கேவி இருக்குது பாருங்கள். மோர் தென் 33 கேவிஸ்லையுமே இதை என்னால் ப்ரிஃபர் பண்ண முடியும். ஆனால் பின் டைப் இன்சுலேட்டர் இருக்குல்ல, பின் டைப் இன்சுலேட்டரை நம்மளால் 33 கேவிக்கு மேலே ப்ரிஃபர் பண்ண முடியாது. எக்ஸ்ட்ரீம் டு த பின் டைப் வந்து 33 கேவி தான். ஆனால் இங்கே என்னால் இந்த இன்சுலேட்டரை மோர் தென் 33 கேவிக்கு மேலே ப்ரிஃபர் பண்ண முடியும். சி எக்ஸாம்பிள் 132 கேவி சொல்கிறாங்களா? எஸ். அப்போ இந்த 132 கேவிக்குமே என்னால் இந்த டைப் ஆஃப் இன்சுலேட்டர்ஸை யூஸ் பண்ண முடியும். ஆனால் இந்த முறை இது ஒரு சஸ்பென்ஷன் டைப் இன்சுலேட்டர்னு நம்ம சொல்ல மாட்டோம் சார். அதை வந்து ஸ்ட்ரிங் இன்சுலேட்டர் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ நிறைய நம்பர் ஆஃப் இன்சுலேட்டர் டிஸ்க் வந்து ஒன்றா சீரியஸாக கனெக்ட் ஆயிருந்துச்சுன்னா அந்த செட்டுக்கு பேர் தான் ஸ்ப்ரிங்கு. ஓகே, ஸ்ப்ரிங் கிடையாது. ஓகே, இந்த மாதிரி இன்சுலேட்டர் இருக்குல்ல, இந்த மாதிரி இன்சுலேட்டர் டிஸ்க் வந்து கீப் ஆன் கனெக்டடு.
ஸோ இந்த மாதிரி நிறைய இன்சுலேட்டர் டிஸ்க்ஸ் வந்து கனெக்ட் ஆயிருந்துச்சுன்னா திஸ் இஸ் நோன் as string type insulator. இன்சுலேட்டர் ஸ்ட்ரிங்னா நமக்கு தெரியும். ஸ்ட்ரிங் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன பார்த்தோம், நிறைய சீரீஸாக கனெக்ட் ஆனால் அதுக்கு பேர் தான் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்கிறோமா. ஸோ திஸ் இஸ் த இன்சுலேட்டர் ஸ்ட்ரிங். ஸோ அப்போது நீங்கள் வந்து greater than 33 கேவிக்கு மேலே போகிறீங்கன்னா யூ கேன் யூஸ் இட் ஆஸ் அ ஸ்ட்ரிங். ஓகே, ஈச் இன்சுலேட்டர்ஸை நான் அங்கேயே சொல்லியிருந்தேன். இந்த ஈச் இன்சுலேட்டர் இஸ் டிசைன்டு ஃபார் லெவல் கேவி தான். அந்த ஸ்டேட்மெண்ட் தான் இங்கேயே கொடுத்துருக்கேன் பாருங்க. ஈச் இன்சுலேட்டர் இஸ் டிசைன்டு ஃபார் லெவல் கேவி and hence for any operating voltage a string of insulator can be used for any operating voltage. கரெக்டா? ஸோ என்ன வோல்டேஜ்க்குன்னு நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஆனால் அதை ஸ்ட்ரிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் கொடுக்கணும். ஸ்ட்ரிங் கன்ஸ்ட்ரக்ஷன்னா ஒரு பெருசாக இல்லைப்பா. ஸோ எல்லா இன்சுலேட்டர்ஸும் நீங்கள் சீரியஸ் கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு பேர் தான் ஸ்ட்ரிங் கன்ஸ்ட்ரக்ஷன். அப்போது நீங்கள் எனி ஆப்ரேட்டிங் வோல்டேஜுக்கு யூஸ் பண்ண முடியும்னு சொல்கிறீங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு 132 கேவி எடுத்துக்கிறாங்க. அப்போ அந்த 132 கேவி இருந்துச்சுன்னா ஸோ எனக்கு வந்து எத்தனை இன்சுலேட்டர் டிஸ்க் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 12 இருக்குமாப்பா. ஓகே, வின் நீங்கள் ஒரு 132 கேவிக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஸோ நம்ம எத்தனை டிஸ்க் யூஸ் பண்ணலாம்னா மேக்ஸிமமாக 12 டிஸ்க்ஸ் வரையும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, திஸ் இஸ் த ஒரு ப்ராக்டிக்கல் வேல்யூ கட். ஓகேயா, ஸோ இப்போ இந்த வேல்யூஸ் அவங்க எப்படி சார் டிசைன் பண்ணுறாங்க, ஒரு 132 கேவிக்கு மேக்ஸிமம் 12 யூனிட்ஸ் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ இப்போ ஏன் 12 யூனிட் யூஸ் பண்ணணும், ஸோ இப்போ அந்த எத்தனை யூனிட்ஸ் யூஸ் பண்ணணுன்றது எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறது, இந்த திங்ஸ் எல்லாம் பார்க்கலாம். புரியுது தானேப்பா? ஸோ இப்போது இந்த லெவல் கேவிக்குன்னா ஒரே ஒரு டிஸ்க் வரையும் யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். அப்போது அதிகமான வோல்டேஜ் யூஸ் பண்ண எனக்கு நம்பர் ஆஃப் டிஸ்க் வந்து அதிகமாக தேவைப்படும். அப்போ அது எப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு, இவ்வளோ வோல்டேஜுக்கு இத்தனை டிஸ்க் வேணும் அப்படின்றது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா we have one relationship. ஓகேயா, ஸோ இப்போ இதை பார்ப்போம். ஸோ இந்த நம்பர் ஆஃப் டிஸ்க் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. நம்பர் ஆஃப் டிஸ்க் required for insulator string. It is given as VLN divided by level KV plus 1. Okay, இதுதான் சார் ஃபார்முலா. ஸோ ஒரு கிவன் சப்ளையோட லைன் டு நியூட்ரல் வோல்டேஜ் எடுத்துக்கோங்க, அதால் லெவல் கேவியை டிவைட் பண்ணுங்க, ப்ளஸ் 1 போடுங்க, யூ வில் கெட் த நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ். ஓகே, எத்தனை டிஸ்க் வேணும் அப்படின்றத நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். சரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் 33 கேவிக்கு எடுத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 33 கேவி. ஸோ வென்எவர் 33 கேவி அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இட் இஸ் லைன் டு லைன் வோல்டேஜ்ப்பா. ஓகே, ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனில் நம்ம வோல்டேஜ் சொல்கிறோம்னா அப்போ அது என்ன வோல்டேஜாக இருக்கும், எப்பவுமே நம்ம லைன் டு ஃபேஸ் வோல்டேஜ் சொல்ல மாட்டோம். ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக இட் இஸ் அ லைன் டு லைன் வோல்டேஜ் தான். இப்போ 33 கேவின்றது இட் இஸ் அ லைன் டு லைன் வோல்டேஜ். ஆனால் இங்கே எனக்கு என்ன வேணும், லைன் டு நியூட்ரல் வோல்டேஜ் வேணும். அப்போ therefore 33 kV divided by √3 போடணும். ஸோ டினாமினேட்டரில் எனக்கு லெவல் கேவி இருக்குது ப்ளஸ் 1. ஸோ வாட் இஸ் சார், ஸோ இப்போ இந்த 33 11 அடித்தோம்னா என்ன வரும், இட் இஸ் 3 divided by √3 போட்டால் என்னப்பா, தட் இஸ் √3 தானே. 3 divided by √3ன்றது தட் இஸ் √3 ப்ளஸ் 1. ஓகே, √3ன்றது 1.72. ஸோ ப்ளஸ் 1 2.72. அப்போ therefore எனக்கு எத்தனை டிஸ்க் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3 டிஸ்க் இஸ் நீடட். 3 டிஸ்க் இஸ் நீடட் ஃபார் 33 கேவி லைன். 33 கேவி ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனை நீங்கள் போடுறீங்கன்னாலே 3 டிஸ்க் வந்து கொடுக்கணும்ப்பா. ஸோ இதுவே நீங்கள் 66 கேவிக்கு போட்டிங்கன்னா ஓகே, 66னா என்னப்பா, 66 கேவி டிவைட் பை √3. ஏன்னா அது வந்து லைன் டு லைன் வோல்டேஜ். எனக்கு இந்த ஃபார்முலாவுக்கு தேவைப்படுறது தட் இஸ் லைன் டு நியூட்ரல் வோல்டேஜ். அப்போ லைன் டு நியூட்ரல் வேணும்னா என்ன பண்ணணும், √3ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ அடுத்ததா டிவைடட் பை லெவல் கேவி. நெக்ஸ்ட் ப்ளஸ் 1, ரைட். ஸோ இப்போ 66/11ஆல் டிவைட் பண்ணலாமா, எஸ் வி கெட் 6. கரெக்டா? அப்போ 6 டிவைடட் பை √3 என்னப்பா, தட் இஸ் 3 √3.
plus 1. ஓகேயா? 6 எப்படி எழுதலாம்? 3 into 2 எழுதலாமா? Yes, it is 2. ஓகேயா? ஏன்னா 6 எப்படி எழுதலாம்னா 3 into 2 எழுதலாம். ஸோ டிவைடட்ல ஒரு √3 இருக்கு. அப்போ கீழேயும் மேலேயும் போச்சுன்னா you will get √3 remains. அப்போ 2 into √3. √3ன்றது 1.732. into 2 ஆல மல்டிப்ளை பண்ணுங்களேன். what you will get? 1.7 is 34. கரெக்டா? 3.4 plus 1. 3.4 is 3.4 plus 1 வந்து 4.4. 4.4 approximate 5 அப்படின்னு எழுதலாமா? அப்போ எனக்கு எத்தனை டிஸ்க் வேணும்னா we need 5 disk. சார் அதுவே ஃபார் 110 kVக்கு சார் இங்க உங்களுக்கு லைன் டு லைன், ஒருவேளை இதை உங்களுக்கு லைன் டு ஃபேஸ்ன்னு கொடுத்தாங்கன்னா அப்போ நீங்கள் அதை டைரக்டா எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து லைன் டு லைன்பா. உங்களுக்கு அதை லைன் டு நியூட்ரல்னு கொடுக்குறேன், வாண்டடா நானே கொடுக்குறேன்னா அப்போதான் நீங்கள் அதை ட்ரீட் பண்ணிக்கணும் லைன் டு நியூட்ரல் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அப்போ அன்லஸ் அன்டில் அவங்க எதுவுமே மென்ஷன் பண்ணாத வரைக்கும் கீப் இட் இஸ் எ லைன் டு லைன். அப்போ தேர்ஃபோர் விச் இஸ் 110 kV. ஓகே, அப்போ 110 kVக்கு எத்தனை டிஸ்க் வேணும்ப்பா? ஸோ தட் இஸ் 110 divided by √3 divided by 11 which is அடிச்சிங்கன்னா 10 divided by √3 plus 1. ஸோ 10 divided by √3 plus 1 எனக்கு என்ன வரும்னா 5.77 வரும், plus 1 6.77. அப்போ 6.77ன்றது which is a 7 disk. ஓகே, அப்போ தேர்ஃபோர் எத்தனை வோல்டேஜ் இருந்தாலுமே, ஒரு வோல்டேஜ் எவ்வளோ வோல்டேஜஸாக இருந்தாலுமே என்னால் என்ன கண்டுபிடிக்க முடியுது அப்படின்னா the number of disk required நம்மளால கண்டுபிடிக்க முடியுது. ஓகேங்களா? ஸோ புரியுதா? ஜஸ்ட் இந்த ஸ்டேட்மெண்ட் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபார் 132 kVக்கு மேக்ஸிமமாக நம்ம எத்தனை தேவைப்படுதுன்னா 12 தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் அ மினிமம் டிஸ்க்பா. ஓகே, இங்கே நம்ம கால்குலேட் பண்ணது திஸ் இஸ் அ மினிமம் டிஸ்க். மினிமம் டிஸ்க் ரெக்வயர்டு. ஓகேயா? ஸோ அப்போ மினிமமாக இவ்வளவு நமக்கு தேவைப்படும். ஸோ அடுத்ததா இன்கேஸ் எனி ஃபெயிலியர் ஆஃப் த ஸ்ட்ரிங் யூனிட்ஸ், அதை மட்டும் நம்மளால மாற்றிக்க முடியும். ஆனால் முன்ன இருந்த பின் டைப் இன்சுலேட்டரில் அது மாதிரி கிடையாது, அந்த மாதிரி கிடையாதுப்பா. ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் அதில் எதனா இஷ்யூ இருக்குன்னா ஹோல் அந்த இன்சுலேட்டரையே நீங்கள் ரீப்ளேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஆனால் இந்த இடத்துல நம்ம சஸ்பென்ஷன் டைப் இன்சுலேட்டர்ஸ் அதில் நம்ம எதனாச்சும் ஒரு ஸ்ட்ரிங்கில் பிரச்சனை அப்படின்னாலும் அதால் என்னால் மாற்றிக்க முடியும். இந்த ஹோல் ஸ்ட்ரிங்கை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ண வேண்டிய தேவை கிடையாது. ஓகேயா? ஹோல் ஸ்ட்ரிங்கை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ண வேண்டிய தேவை கிடையாது. அடுத்ததா இந்த இடத்துல எனக்கு இந்த இன்சுலேட்டர்ஸ் ஈவனாக ஸ்பிளிட்டாக இருக்கனால அதோட மெக்கானிக்கல் ஸ்ட்ரெஸ்ன்றது என்ன ஆகும்னா ஈவனாக டிசிபேட் ஆகும். ஓகே, வின் ப்ரெஷர் எல்லாமே என்ன ஆகும்னா டிசிபேட் ஆகும். அதோட ஃபேட்டிக் அப்படின்றது என்ன ஆகும்னா குறையும்பா. ஓகேங்களா? அதில் இருக்கிற அந்த ப்ரெஷர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்கும். ஸோ அகெயின் இந்த ஆப்ரேட்டிங் வோல்டேஜ்ன்றது என்ன ஆகும்னா இட் இஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல என்னோட ஆப்ரேட்டிங் வோல்டேஜஸ்ன்றது டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். பாட்டம் மோஸ்ட் ஸ்ட்ரிங்கில் அதிகமான வோல்டேஜஸ் இருக்கும், மேலே போக போக இந்த வோல்டேஜஸ் வந்து கம்மியாகிட்டே போகும். ஓகே, ஸோ இதை தான் நம்ம ஸ்ட்ரெயின் டைப் ஆஃப் இன்சுலேட்டர்ஸ்ன்னு சொல்கிறோம்ல. ஸோ ஸ்ட்ரெயின் அது வந்து ஸ்ட்ரிங், சாரி. ஓகேங்களா? ஸோ சஸ்பென்ஷன் ஸ்ட்ரிங் அது புரியுதா? இப்போ நம்ம எத்தனை டைப்பை பார்த்துட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைப் வந்து பின் டைப் இன்சுலேட்டர்ஸை முடிச்சிட்டோம். ஓகே, ஸோ இப்போ பின் டைப் இன்சுலேட்டர்னா இட் இஸ் ஃபார் த லெஸ் தென் 33 kV. ஸோ இப்போ கிரேட்டர் தென் 33 kVன்னா அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? வாட் வி ஆர் கோயிங் டு ப்ரிஃபர்? என்னோட சஸ்பென்ஷனும் ஸ்ட்ரெயின் ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ வோல்டேஜ் இஸ் கிரேட்டர் தென் 33 kVக்கு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்னோட டைப் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், ஸ்ட்ரெயின் டைப்பு. சஸ்பென்ஷன் டைப் இன்சுலேட்டர் தான்ப்பா நம்ம பார்த்தோம். சஸ்பென்ஷன் டைப் இன்சுலேட்டரில் தான் இன்சுலேட்டர் டிஸ்க் பார்த்துருக்கோம். ஓகே, இதை தான் நம்ம முடிச்சிருக்கோம், கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஏன்னா இன்னும் ஸ்ட்ரெயினை நம்ம பார்க்கல. ஸ்ட்ரெயின் அண்ட் ஷாக்கிள் டைப் ஆஃப் இன்சுலேட்டர்ஸை நம்ம பார்க்க போகிறோம், ஸ்ட்ரெயினை நம்ம பார்க்கல. ஓகே, இதெல்லாம் சேர்த்து நான் உங்களுக்கு இந்த ரேட்டிங் மட்டும் தனியாக ஒரு டேபிளில் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு பின் டைப் இன்சுலேட்டரை பார்த்துட்டோம்,
அடுத்ததா சஸ்பென்ஷன் டைப் இன்சுலேட்டரை பார்த்தோம். சஸ்பென்ஷன் டைப் இன்சுலேட்டரோட ஒரு சின்ன பார்ட்டுக்கு பேர் தான் இன்சுலேட்டர் டிஸ்க் இல்லைன்னா இன்சுலேட்டர் யூனிட்னு சொல்கிறோம். அப்போ இந்த இன்சுலேட்டர் டிஸ்க் வந்து நிறைய வந்து கனெக்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா அதுதான் நம்ம ஸ்ட்ரெயின் இன்சுலேட்டர்ஸ்ன்னு சொல்கிறோம். அடுத்ததா இப்போ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்ப்போம். ஸ்ட்ரிங் சஸ்பென்ஷன் டைப் இன்சுலேட்டர்ஸ் நிறைய கனெக்ட் ஆயிருந்துச்சுன்னா that is a string அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? so when more discs are connected it is known as string. more diskன்றதை விட இன்சுலேட்டர் டிஸ்க்னு எழுதலாம். இதுதான் ஸ்ட்ரிங். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரெயின் பார்க்க போகிறோம். இந்த நேம் இட் செல்ஃப் ஸ்ட்ரெயின்னா என்னன்னு புரியுது இல்லை? ஸோ அந்த நேம்லேயே அதுக்கான அர்த்தம் இருக்கும். ஸோ என்னோட பிரிட்ஜ் கிராசிங்ஸில் ஸோ அந்த மாதிரியான இடத்துல எல்லாம் நம்ம ஸ்ட்ரெயின் இன்சுலேட்டர்ஸை யூஸ் பண்ணுவோம். ஓகேயா? ஸோ ஸ்ட்ரெயின் இன்சுலேட்டர்ஸை பொறுத்த வரைக்குமே எஸ் இது வந்து வெர்டிக்கல் பிளேன்ல தான்ப்பா இருக்கும். ஸோ வெர்டிக்கல் அண்ட் ஹாரிசாண்டல் பிளேன்ல இருக்கும். ஸோ இது பொதுவாக எங்க இருக்கும்னா எங்க ரொம்ப அதிகமான டென்ஷன்ஸ் இருக்கோ கண்டக்டர்ஸ்ல எங்க அதிகமான டென்ஷன்ஸ் இருக்கோ பொதுவாக லைன் டெர்மினல்ஸு அதுக்கப்புறமா டவரோட கிராசிங்கு இல்லை ரோடோட கிராசிங்கு அடுத்ததா ஒரு ஜங்ஷன்ஸ்ல ஸோ இந்த மாதிரியான டென்ஷன் அதிகமாக இருக்கிற ஒரு பிளேசஸ்லாம் நம்ம என்ன பண்றோம்னா ஸ்ட்ரெயின் இன்சுலேட்டர்ஸை யூஸ் பண்றோம். ஓகேயா? ஸோ இந்த அதிகமான பிளேசஸ்ல நம்ம என்ன பண்றோம்னா ஸ்ட்ரெயின் இன்சுலேட்டர்ஸை யூஸ் பண்றோம். ஸோ ஸ்ட்ரெயின் இன்சுலேட்டர்ஸ்லயே லோவர் வோல்டேஜஸாக இருக்குன்னா அதை நம்ம ஷேக்கிள்னு சொல்லுவோம். ஸோ ஹையர் வோல்டேஜஸாக இருக்கிறதுக்கெல்லாம் நம்ம ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேயா? ஸோ லெசர் தென் லெவல் கேவின்னா தட் இஸ் ஷேக்கிள் டைப் ஆஃப் இன்சுலேட்டர்ஸ் ஆர் ப்ரிஃபர்டு. ஸோ ஹையர் வோல்டேஜஸ்க்கு நம்ம என்ன பண்றோம்னா அகெயின் ஸ்ட்ரெயினுக்கு போயிடுறோம். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு கொஸ்டின்ஸ் என்ன கேட்பாங்கன்னா ரிவர் கிராசிங். ஸோ என்னோட ரிவர் கிராசிங் ரெயில் கிராசிங் இந்த மாதிரியான பிளேசஸ்ல எதை நம்ம ப்ரிஃபர் பண்ணலாம்? லைன் டெர்மினேஷன். ஸோ இதெல்லாம் நம்ம எதை ப்ரிஃபர் பண்ணலாம்னா ஃபார் ஹையர் வோல்டேஜஸாக இருந்தால் இட் இஸ் ஸ்ட்ரெயின் இன்சுலேட்டர்ஸ், லோவர் வோல்டேஜஸ் லெவல் கேவிக்கு இருந்தால் ஷேக்கிள் இன்சுலேட்டர். ரெண்டுமே காமனாக கூட நீங்கள் சொல்லலாம். அப்ளிகேஷன் ஆஃப் ஷேக்கிள் அண்ட் ஸ்ட்ரெயின் அப்படின்னு கூட நீங்கள் இதை சேர்த்து சொல்லலாம். ஓகே, அப்ளிகேஷன் ஆஃப் ஷேக்கிள் அண்ட் ஸ்ட்ரெயின்னு சொல்லலாம். ஸோ இப்போ என்னென்னலாம் பார்த்துருந்தோம்? ஸோ ஃபர்ஸ்ட் ரெயில் ஆர் ரிவர் ஆர் ரோட் கிராசிங். Next, line terminations. அடுத்ததா bends of the transmission line. அடுத்ததா transposition towersல. ஓகே, ஸோ இந்த மாதிரியான கேசஸ்லாம் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்னா ஷேக்கிளை யூஸ் பண்ணுறோம். ஸோ அடுத்ததா இப்போ நம்ம சஸ்பென்ஷன்ஸ் இன்சுலேட்டர்ஸை பார்த்தோம்லப்பா. சஸ்பென்ஷன்ஸ் இன்சுலேட்டர்ஸில் நம்ம அந்த கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூஸை நம்மளால சொல்ல முடியும். ஸோ சஸ்பென்ஷன்ஸ் இன்சுலேட்டரை நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ முன்னே நம்ம பார்த்த அதே இதில் தான்ப்பா, ஜஸ்ட் அதோட கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூஸை நம்ம பார்க்கல. ஸோ ஒரு வேல்யூ நம்ம ஷண்ட் கெப்பாசிட்டன்ஸும் இருக்கும், நமக்கு கிராஸ் ஆர்முக்கு அக்கராஸும் ஒரு கெப்பாசிட்டர் இருக்கும், செல்ஃப் கெப்பாசிட்டன்ஸ் 2 கெப்பாசிட்டன்ஸ் இருந்திருக்கும் நமக்கு சஸ்பென்ஷன்ஸில். ஓகே, இந்த சஸ்பென்ஷன்ஸ் இன்சுலேட்டர்ஸில்
அந்த கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூஸ் மட்டும் நான் கொடுக்கலையா, ஜஸ்ட் அதை கொடுத்துட்றேன். ஓகே, அது முடிஞ்சிச்சுன்னா ஸ்ட்ரிங்கு அப்படின்றத பற்றி பார்த்தோமா, அந்த ஸ்ட்ரிங்கோட எஃபிஷியன்சியை கால்குலேட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறமா அந்த ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சி எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துட்டோம்னா கெப்பாசிட்டன்ஸ் நமக்கு இந்த இன்சுலேட்டர்ஸ் நமக்கு முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த சஸ்பென்ஷன்ஸ் இன்சுலேட்டரில் ஜஸ்ட் ஒரு டவர் எடுத்துக்கலாம். It is a tower. இது நம்மளோட கிராஸ் ஆர்ம், டவரோட கிராஸ் ஆர்ம். இது நம்மளோட டிஸ்க், ரைட்? This is conductor. ஸோ இங்கே என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ கெப்பாசிட்டன்ஸ் ஃபார்ம்டு பிட்வீன் ஈச் டிஸ்க். ஏன்னா இது ஒரு ஏசி மாடலை நான் கொடுத்தேன் பாருங்களேன். இந்த டிஸ்கோட ஏசி மாடல் என்னன்னு பாருங்களேன். ஸோ இந்த டிஸ்கோட ஏசி மாடல்ன்றது திஸ் இஸ் HVAC டிரான்ஸ்மிஷனை பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம். அப்போ இட் இஸ் ஆக்டிங் ஆஸ் அ கெப்பாசிட்டர். அப்போ ஒவ்வொரு டிஸ்க்குமே என்ன ஆகுது அப்படின்னா இட் இஸ் ஆக்டிங் ஆஸ் அ கெப்பாசிட்டர். அப்போ இங்கே என்ன நடக்கும்னா ஈச் டிஸ்க்கு அக்ராஸாக ஒவ்வொரு கெப்பாசிட்டன்ஸ் வரும். சரி, அங்கே எனக்கு 4 டிஸ்க் இருக்கா, அப்போ therefore we have 4 கெப்பாசிட்டன்ஸ். ஸோ இந்த கெப்பாசிட்டன்ஸ்க்கு பேர் என்ன அப்படின்னா திஸ் இஸ் செல்ஃப் கெப்பாசிட்டன்ஸ் CS. ஸோ அடுத்ததா இன்னொரு கெப்பாசிட்டன்ஸும் எனக்கு அங்கே ஃபார்ம் ஆகும் சார். ஒன்று இந்த டிஸ்கே ஒரு கெப்பாசிட்டர் அப்படின்னு சொல்கிறேன், கரெக்டா? இந்த டிஸ்கோட மாடலிங்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஸ்கோட மாடலிங் இட் செல்ஃப் இஸ் அ கெப்பாசிட்டர். அடுத்ததா என்னோட இந்த டிஸ்க்குக்கும் இந்த டவருக்கும் இடைப்பட்ட ஒரு கெப்பாசிட்டன்ஸ் ஃபார்ம் ஆகும் சார். ஓகேயா? ஸோ ஒன்று ஷண்ட் கெப்பாசிட்டன்ஸ், இதுதான் CSH. ஓகே, அப்போ இந்த CSH எப்பெல்லாம் ஃபார்ம் ஆகுனா ஒவ்வொரு மீட்டிங் பாயிண்ட் ஆஃப் டிஸ்க் இருக்கு பாருங்க, அந்த ஒவ்வொரு மீட்டிங் பாயிண்ட் ஆஃப் டிஸ்க்கு அக்ராஸ் ஆகுமே எனக்கு ஒரு CSH ஃபார்ம் ஆகும். அப்போ 4 CS இருக்கும், 4 CSH இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் இப்போ இதை எழுதிக்கலாம். CS அப்படின்றது என்னப்பா? That is a self capacitance or capacitance of each insulator disk. Self capacitance or capacitance of each insulator disk. So second is CSH, shunt capacitance. Or capacitance between metallic pin and tower body. This is the tower body. Okay, so இதுதான் நம்ம tower body அப்படின்னு சொல்றோம். So இப்போ இந்த CSH ஐயும் CS ஐயும் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். CSH it is depends on the shunt capacitance is depends on the epsilon naught divided by length of cross arm. ஏன்னா இந்த distance fact, cross arm ஓட length is fact. ஸோ இதுதான் என்னோட CSH ஷண்ட் கெப்பாசிட்டன்ஸோட ஃபேக்டர். ஸோ அதே மாதிரி CS எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு சார்? CS இஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் எப்சிலான் நாட் டிவைட் பை திக்னஸ் ஆஃப் த இன்சுலேட்டர் டிஸ்க். இன்சுலேட்டரோட டிஸ்க் இருக்கு பாருங்க, அதோட திக்னஸை டிபெண்ட் பண்ணியிருக்கும். அது கிராஸ் ஆர்மோட லென்த்தை டிபெண்ட் பண்ணியிருக்கும். இட் இஸ் திக்னஸ் ஆஃப் இன்சுலேட்டர் டிஸ்க்.
ஓகேங்களா. CS is depends on the epsilon naught divided by thickness of insulator disc. ஸோ என்னோட இன்சுலேட்டர் டிஸ்கோட திக்னஸை டிபெண்ட் பண்ணி இருக்குது சார். ஆக்சுவலி இந்த ரெண்டுத்துக்குமான ரேஷியோ இருக்கு பாருங்க. ஸோ இந்த ரெண்டுத்துக்குமான ரேஷியோவை தான் நம்ம ஏ அப்படின்னு சொல்லுவோம். ஓகேயா, A is equivalent to shunt capacitance by series capacitance. ஓகேயா, ஸோ A அப்படின்றது என்னன்னா shunt capacitance by series capacitance. We always prefer A is lesser than 1. ஓகேயா, ஸோ A ஓட வேல்யூ நம்ம lesser than 1 தான் சார் ப்ரிஃபர் பண்ணுறோம். ஏன்னா ஷண்ட் கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட விருப்பம். ஓகேங்களா. ஸோ A அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷண்ட் கெப்பாசிட்டன்ஸ்க்கும் என்னோட சீரியஸ் கெப்பாசிட்டன்ஸ்க்கும் இடைப்பட்ட ரேஷியோ. ஸோ ஏவோட வேல்யூ வி ஆல்வேஸ் ட்ரை டு கீப் இட் இஸ் 1. ஓகே அப்பா. ஸோ அடுத்ததா இப்போ இந்த இடத்துல என்ன மீன் பண்றேன்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிங் ஆஃப் இன்சுலேட்டர்ஸ் இருக்கு. அந்த ஸ்ட்ரிங்குக்கு அக்ராஸா இந்த மாதிரி நம்ம நிறைய டிஸ்க் வச்சிருக்கோம். இப்போ இந்த மாதிரி வைக்கிறதுனால ப்ராக்டிக்கலா என்ன நடக்குது அப்படின்னு நமக்கு தெரியணும்ல. ப்ராக்டிக்கலா இங்க என்ன நடக்கும்னா, இங்க சி திஸ் இஸ் ஒரு 110 kV ஆஃப் வோல்டேஜை நீங்க கொடுத்தீங்கன்னா அப்ப என்ன ஆகும்னா, இந்த 110 kV இங்க இருக்கிற இல்ல கெப்பாசிட்டன்ஸ் இதுலயும் இங்க இருக்கிற ஒரு கெப்பாசிட்டன்ஸ் இதுலயும் தான் டிவைட் ஆக போகுது. ஓகே, இப்போ அது டிவைட் ஆயிட்டு ஃபைனலா இந்த டவர் எண்ட்ல 0 வோல்டேஜ் வரணும். இந்த டவரோட பாடியிலையும் 0 வோல்ட் வரணும். கிராஸ் ஆர்ம்லயும் 0 தான் இருக்கணும். டவரோட பாடியிலையுமே எனக்கு என்னன்னா 0 தான் இருக்கணும். அப்ப இந்த இடத்துல இந்த கெப்பாசிட்டர்ஸ் வழியா தான் அந்த வோல்டேஜ் வந்து டிராப் ஆக போறாங்க. ஓகே, சோ இப்போ பாட்டம் மோஸ்ட் டிஸ்க்னா இதுதான் பாட்டம் மோஸ்ட் டிஸ்க். திஸ் இஸ் நோன் as பாட்டம் டிஸ்க். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா என்னோட பாட்டம் டிஸ்க்ல தான் இந்த கண்டக்டர் கனெக்ட் ஆயிருக்கு. இப்போ பாட்டம் டிஸ்க்ல தான் ரொம்ப அதிகமான எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ் இருக்கும். அடுத்து மேல போக போக என்ன ஆகும்னா அதோட எலக்ட்ரிக் ஸ்ட்ரெஸ்ன்றது ரெடியூஸ் ஆகிடும். அப்ப பாத்தீங்கன்னா இந்த பாட்டம் டிஸ்க் இருக்காம பாருங்க, அவன்ல தான் ரொம்ப அதிகமான வோல்டேஜ் இருக்கும். அப்ப நீங்க 110 வோல்டேஜ் இருக்கு, 4 டிஸ்க் இருக்கு. அப்ப 4 டிஸ்க் ஈக்குவலா ஸ்பிளிட் பண்ணுமான்னு பார்த்தோம்னா கிடையாதுப்பா. ஓகே, அப்போ ஒவ்வொரு டிஸ்க்குமே ஒரு வேல்யூ ஆஃப் வோல்டேஜ்ன்றது அதிகமாவோ கம்மியாவோ தான் இருக்கும். ஓகே, அப்ப ஃபர்ஸ்ட் டிஸ்க் என்ன ஆகும்னா 30 வோல்டேஜ் மேபி வித் ஸ்டாண்ட் பண்ணும். அடுத்த டிஸ்க் 25, அடுத்த டிஸ்க் 20, அடுத்த டிஸ்க் 15, அடுத்த டிஸ்க் 10, அடுத்த டிஸ்க் 5, அடுத்த டிஸ்க் 2, அந்த மாதிரி குறைஞ்சிரும்பா. ஓகேயா, அந்த பாட்டம் மோஸ்ட் டிஸ்க்ல தான் ரொம்ப ரொம்ப அதிகமான வோல்டேஜ் இருக்கும். ஏன்னா பிகாஸ் அங்கதான் என்னோட கண்டக்டர் இருக்கு. ஓகேயா, ஸோ இப்போ இந்த கெப்பாசிட்டன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த கெப்பாசிட்டன்ஸ்ன்றது சேமா டிஸ்ட்ரிபியூட் ஆகாது. ஓகேயா, ஏன்னா இந்த கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ வில் டிஃபர். ஒவ்வொரு டிஸ்க்குமே சேமான கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்காது. அப்ப அந்த கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ வில் டிஃபர். அப்போ ஒவ்வொரு டிஸ்க்கு கிராஸாவும் என்னோட வோல்டேஜ்ன்றது பாத்தீங்கன்னா அன்ஈவனா தான் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அப்ப தேர்ஃபோர் இது ஈவனா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்காது. அப்ப அந்த ஸ்ட்ரிங்கை நீங்க எடுத்துக்கிறீங்கன்னா ஸோ அது ப்ராப்பராகவே எல்லா டைம்லையுமே ஒர்க் பண்ணியிருக்காது. அப்போ அந்த ஸ்ட்ரிங்குக்கு ஒரு எஃபிஷியன்சின்றது வந்துடும். ஓகே, நீங்க ஒரு 10 ஸ்ட்ரிங்கை கொடுத்தீங்க. 10 ஸ்ட்ரிங்ன்றது நத்திங் பட் இன்சுலேட்டர் டிஸ்க். ஓகே, அப்போ ஒரு 10 இன்சுலேட்டர் டிஸ்க் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா அப்போ அந்த 10 இன்சுலேட்டர் டிஸ்க்கு நீங்க எஃபிஷியன்சியை கண்டுபிடிக்கணும். ஸோ எதுக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா பிகாஸ் இந்த வோல்டேஜஸ் ஆர் நாட் டிஸ்ட்ரிபியூட்டட் இன் ஈவன் மேனர். ஓகே, இப்போ நம்ம அதை பார்ப்போம். ஸ்ட்ரிங்கோட எஃபிஷியன்சி நம்ம கண்டுபிடிக்கணும்ப்பா. ஸோ கண்டிப்பா ஷுவரா we need to find the string efficiency. அதுக்கப்புறமா நான் என்னன்னா இந்த பொட்டன்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம். அப்போ ஃபர்ஸ்ட் டிஸ்க்ல எவ்வளவு வோல்டேஜ் இருக்கும், செகண்ட் டிஸ்க்ல எவ்வளவு வோல்டேஜ் இருக்கும், தேர்ட் டிஸ்க்ல எவ்வளவு வோல்டேஜ் இருக்கும்னு நம்மளால சொல்ல முடியும். ஓகே, இந்த கண்டக்டர்ல 110 வோல்டேஜ் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அப்ப இந்த டிஸ்கோட இந்த மிட் பாயிண்ட் மெட்டாலிக் கேப் பாயிண்ட் இருக்கும் பாருங்க, அந்த மெட்டாலிக் கேப் பாயிண்ட்ல எவ்வளவு வோல்டேஜ் இருக்கும் அப்படின்றத என்னால சொல்ல முடியும், கால்குலேட் பண்ண முடியும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் இந்த எஃபிஷியன்சியை எழுதிட்டு அதுக்கப்புறமா அதை எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சி. சார் ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சில இருந்து ரெகுலரா நமக்கு ஸ்டேட்மெண்டாவோ ப்ராப்ளமாவோ கேட்பாங்க. ஓகேங்களா, ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சில இருந்து நமக்கு ரெகுலரா क्वेश्चंस வந்து ஸ்டேட்மெண்ட் எய்தர் ப்ராப்ளம். சோ ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சியோட நியூமரேட்டர்ல என்ன பண்ணணும், வோல்டேஜ் அக்ராஸ் தி என்டையர் ஸ்ட்ரிங் எழுதணும். என்டையர் ஸ்ட்ரிங்னா the phase voltage, இந்த லைன் இந்த கேபிள் இருக்கு பாருங்க, இந்த கண்டக்டர்
இந்த கண்டக்டரோட ஃபேஸ் வோல்டேஜ் எழுதணும். அது 110ன்றது லைன் வோல்டேஜ். அப்போ நீங்கள் என்னவா மாற்றிக்கணும்? ஃபேஸ் வோல்டேஜாக மாற்றிக்கணும். வோல்டேஜ் அக்ராஸ் என்டையர் ஸ்ட்ரிங் particularly this is phase voltage இல்லைன்னா line to neutral voltage. ஓகே, இதை தான் நீங்கள் எடுத்துக்கணும். voltage across the entire string னா that is V phase தான் நீங்கள் எடுத்துக்கணும். divided by n. nன்றது number of disk. எத்தனை disk யூஸ் பண்ணியிருக்கீங்க? மேலே பார்த்தீங்கன்னா 4 disk யூஸ் பண்ணியிருக்கீங்களா? அப்போ n is 4. அடுத்ததா voltage across individual disk. ஸோ ஒவ்வொரு டிஸ்க்கு அக்ராஸாக எவ்வளோ வோல்டேஜ் அப்பியர் ஆகுது அப்படின்றத எழுதணும். மேக்ஸிமம் வோல்டேஜ் அக்ராஸ் எனி டிஸ்க், particularly bottom disk. ஸோ என்ன டிஸ்க் நீங்கள் யூஸ் பண்ணணும்னா பாட்டம் டிஸ்கோட வோல்டேஜை எடுத்துக்கணும்ப்பா. ஸோ மேக்ஸிமம் வோல்டேஜ் அக்ராஸ் எனி டிஸ்க். பொதுவாக எல்லா டிஸ்கை விட எதில் அதிகமான வோல்டேஜ் ட்ராப் இருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த கண்டக்டருக்கு பக்கத்தில் கனெக்ட் பண்ணியிருக்கிற அந்த டிஸ்க் பாட்டம் மோஸ்ட் டிஸ்கில் தான் அதிகமான வோல்டேஜ் ட்ராப் காமனாக இருக்கும். ஓகே, ஸோ அதனால நீங்கள் டைரெக்டாக பாட்டம் மோஸ்ட் டிஸ்க் எடுத்துக்கிட்டாலுமே இட் இஸ் நத்திங் ராங். ஸோ இந்த இடத்துல n அப்படின்றது என்னப்பா? nன்றது நம்பர் ஆஃப் இன்சுலேட்டர் டிஸ்க். ஓகேயா? ஸோ இப்போ இந்த வோல்டேஜ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸை நம்ம பார்ப்போம். ஸோ இந்த வோல்டேஜஸ் வந்து எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போமா? ஸோ வோல்டேஜ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இன் த ஸ்ட்ரிங் இன்சுலேட்டர்ஸ் ஆர் சஸ்பென்ஷன் டைப் இன்சுலேட்டர்ஸ். பொட்டன்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன்னாலும் வோல்டேஜ் டிஸ்ட்ரிபியூஷன்னாலும் ரெண்டும் ஒன்று தான். This is cross arm. இது டவர் தான்ப்பா. ஓகேங்களா? அந்த டவரை தான் நான் இப்போ பெருசாக வரைகிறேன். அப்போ தான் நம்ம ஒவ்வொரு டிஸ்க்கு அக்ராஸாக அங்கே இருக்கிற சிஎஸ்ஸையும் சிஎஸ்ஹெச்சையும் வரைய முடியும். சிஎஸ்ஹெச் வரைஞ்சி அண்ட் தென் அந்த ஏவோட வேல்யூவில் ஒரு ரிலேட்டடான எக்ஸ்பிரஷனை கண்டுபிடிச்சிட்டா என்னால் அந்த வேல்யூஸை கண்டுபிடிச்சிட முடியும். ஒவ்வொரு டிஸ்க்கு அக்ராஸாக என்ன வோல்டேஜ் ட்ராப்ஸ் ஆகுதுன்றதை கண்டுபிடிச்சிட முடியும். ஓகே, திஸ் இஸ் கிராஸ் ஆர்மோட லென்த்து. So voltage at the cross arm is 0 volt, what we know. அடுத்ததா tower oda body. This is what tower body. So tower body oda voltage 0 பா. Actually இப்பதான் நம்ம அந்த டிஸ்க் வரைய போறோம். So நமக்கு என்ன தெரியும்? ஒவ்வொரு டிஸ்கையுமே AC மாடலா வரையறப்போ ஒரு கெபாசிட்டரா டிரா பண்ணலாம். ஓகேயா? அப்போ ஒவ்வொரு டிஸ்க்குமே it is equivalent to the capacitance. So this is metallic cap. அடுத்த டிஸ்க். ஸோ கீப் ஆன் போயிட்டே இருக்கா? கீப் ஆன் போயிட்டே இருக்கும். நம்ம எத்தனை டிஸ்க் யூஸ் பண்ணுறோமோ அத்தனை டிஸ்க் இருக்கும். ஸோ திஸ் இஸ் Vk minus 1. So keep on further last ல எனக்கு okay, this is CS பா. எல்லாமே CS தான். செல்ஃப் கெபாசிட்டன்ஸ்.
அட் த சேம் டைம் இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த நாபுக்கும் அந்த டவரோட பாடிக்கு அக்ராஸாகவும் சிஎஸ்ஹெச் கிரியேட் ஆகுன்னு நம்ம பார்த்தோமா. அந்த மெட்டல் கேப்புக்கும் டவர் பாடிக்கு அக்ராஸா சிஎஸ்ஹெச் கிரியேட் ஆகுமா? எஸ். அப்ப இந்த இடத்துல சிஎஸ்ஹெச் இருக்கணும். நெக்ஸ்ட் இங்க ஒரு சிஎஸ்ஹெச், அது இங்க ஒரு சிஎஸ்ஹெச். ஸோ கிளியரா? ஸோ அப்போ கீப் ஆன் என்னோட சிஎஸ்ஹெச்ன்றது இருந்துட்டு தான் இருக்கும். இதுதான் நம்மளோட கண்டக்டர். லாஸ்ட்ல நம்மளோட கண்டக்டர் இருக்கும் பாட்டம்ல. ஸோ அப்போ இந்த கண்டக்டருக்கு அக்ராஸா ஒரு சிஎஸ்ஹெச் இருக்கா? ஆக்சுவலாக இப்படி தான்ப்பா இருக்கும். அந்த ஒவ்வொரு டிஸ்க்குமே இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ தேர்ஃபோர் இந்த டிஸ்கில் இந்த வோல்டேஜ் இருக்கு பாருங்க. இந்த கண்டக்டருக்கும் இந்த டவரோட கிராஸ் ஆர்ம் இருக்கு பாருங்க. இந்த கண்டக்டருக்கும் இந்த கிராஸ் ஆர்ம் இருக்கு பாருங்க. இந்த கிராஸ் ஆர்முக்கும் இடைப்பட்ட வோல்டேஜ் இருக்கு பாருங்க. திஸ் இஸ் த ஃபேஸ் வோல்டேஜ். ஓகே, திஸ் இஸ் விபி இல்லைன்னா விஎன் அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஓகே, திஸ் இஸ் விபி ஆர் விஎன். இங்க இருக்கு பாருங்க, இந்த டிஸ்கோட வோல்டேஜ் இருக்கு பாருங்க. திஸ் இஸ் இட் இஸ் ட்ரீட்டட் as vk plus 1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேயா? ஸோ இது என்னோட vk plus 1. ஸோ அதுக்கு முன்னாடி டிஸ்க் இருக்கா? எஸ், அதுக்கு முன்னாடி டிஸ்க் நான் என்னென்னு எடுத்துக்கிறேன்னா vkன்னு எடுத்துக்கிறேன். வோல்டேஜ் அக்ராஸ் த k டிஸ்க், டிஸ்க் k. ஓகேயா? k அப்படின்ற டிஸ்கோட வோல்டேஜ். ஸோ கீப் ஆன். அப்போ இந்த வோல்டேஜஸ்லாம் என்னப்பா? this is what v1. அடுத்ததா இந்த வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா this is v2. ஓகே, ஸோ கீப் ஆன். இந்த வோல்டேஜ் ஃபர்ஸ்ட் ஒரு டிஸ்க் இருக்கு பாருங்க, அந்த டிஸ்க்கு அக்ராஸா இருக்கிற வோல்டேஜஸ் v1, அடுத்த டிஸ்க்கு அக்ராஸா இருக்கிற வோல்டேஜஸ் v2. ஸோ அடுத்தடுத்த டிஸ்க்கு நீங்க போக போக என்ன ஆகும்னா வோல்டேஜஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அதை v3 அப்படின்னு சொல்றோம். ஸோ அடுத்ததா இந்த லாஸ்ட் இருக்கிற டிஸ்க்கு நம்ம vnன்னு சொல்றோம். இந்த வோல்டேஜ் தான் நம்ம vkன்னு சொல்றோம். இதை வந்து vk minus 1 k plus 1 அப்படின்னு சொல்றோம். ஏன்னா இந்த vk k plus 1 வச்சு நான் ஒரு ஃபார்முலாவா டெரைவ் பண்ண போறேன். அப்போ நீங்க வந்து எந்த டிஸ்கோட வோல்டேஜையுமே ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ அதுதான் நம்மளோட அல்டிமேட் எய்ம். நெக்ஸ்ட் இப்போ இந்த டயக்ராமை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம்னா நார்மல் கேசிஎல் எக்ஸ்பிரஷன் தான்ப்பா. ஸோ கேசிஎல் எக்ஸ்பிரஷனை தான் நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ திஸ் இஸ் ஐ. ஓகேயா? இந்த நோட்ல நம்ம கேசிஎல் எக்ஸ்பிரஷனை எழுதுறோம். இந்த ஒவ்வொரு மெட்டாலிக் பின்னுலையுமே நம்ம கேசிஎல் எக்ஸ்பிரஷனை எழுதலாம். திஸ் இஸ் ஐ இன்டு ஐ. இது என்னோட I1, இது என்னோட I2. ஓகேயா? ஸோ இப்போ இந்த எக்ஸ்பிரஷனை நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா, ஸோ இந்த எக்ஸ்பிரஷனை நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா நமக்கு ஒரு ஃபார்முலா கிடைக்கும்பா. ஓகேயா? ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் அக்ராஸ் k plus 1 டிஸ்க். ஓகேங்களா? வோல்டேஜ் அக்ராஸ் k plus 1 டிஸ்க் இஸ் ஈக்குவலன்ட் டு வோல்டேஜ் அக்ராஸ் k டிஸ்க் பிளஸ் a இன்டு வோல்டேஜ் அக்ராஸ் k. ஓகேங்களா? வோல்டேஜ் அக்ராஸ் k plus 1 டிஸ்க் இஸ் ஈக்குவலன்ட் டு வோல்டேஜ் அக்ராஸ் k பிளஸ் a இன்டு வோல்டேஜ் அக்ராஸ் k அப்படின்னு சொல்லிட்டு வரும் சார். ஓகேயா? ஸோ இதுதான் என்னோட எக்ஸ்பிரஷன். அப்போ இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிளா உங்களுக்கு இப்போ என்ன வேணும்னா டிஸ்க் 2 ஓட வோல்டேஜ் வேணும்னு நினைக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிளா இஃப் வி நீட் டிஸ்க் 2, ஸோ இப்போ k ஈக்குவலன்ட் டு 1 அப்படின்னு சொல்லி போடுங்க. ஸோ k is equivalent to 1 அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா that is v2 is equivalent to v1 plus a into v1. கரெக்டா? v1 into a into v1. ஸோ ஏன்றது எனக்கு தெரியும். a is nothing but csh by c. cs.
ஓகே, அப்போ சிஎஸ்ஹெச்சுக்கும் சிஎஸ்க்கும் இடைப்பட்ட ரேஷியோவை வச்சு அப்போ என்னோட டிஸ்க் 2க்கு கிராஸான வோல்டேஜை கண்டுபிடிக்க முடியும். ஸோ கீப் ஆன் இதே மாதிரி நம்ம வேரியஸ் டிஸ்க்குக்கான வோல்டேஜஸை கண்டுபிடிக்க முடியும். ஓகே, அப்போ தேர்ஃபோர் இங்க எந்த டிஸ்க்லப்பா ரொம்ப அதிகமான வோல்டேஜ் இருக்கும்னு நம்ம பேசியிருக்கோம். ஸோ இந்த டிஸ்க் இருக்கு பாருங்க, இந்த டிஸ்க் வோல்டேஜ் இஸ் லார்ஜர், அதுக்கப்புறமா இவன் லார்ஜர், அதுக்கப்புறமா இவன் லார்ஜர், அதுக்கப்புறம் இவன் லார்ஜர். இப்போ கீப் ஆன் அந்த ரேஷியோஸை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ த ரேஷியோ ஆஃப் டிஸ்க் வந்து வோல்டேஜஸ், த ரேஷியோ ஆஃப் வோல்டேஜஸ் இந்த டிஸ்க் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ விச் இஸ் Vn is greater than Vn minus 1 is greater than so on அப்படியே போயிட்டே இருக்கும், is greater than V3 is greater than V2 is greater than V1. ஓகேயா? ஸோ இந்த V1 இருக்கான் பாருங்க, இவன் தான் பாட்டம் மோஸ்ட் டிஸ்க், இந்த வோல்டேஜுக்கு பேர் தான் V1. திஸ் இஸ் த லீஸ்ட் வோல்டேஜ். ஓகேயா? அடுத்ததா இங்க இருக்கு பாருங்க, இந்த வோல்டேஜ் தான் தட் இஸ் Vn. திஸ் இஸ் த மோஸ்ட் அதிகமான வோல்டேஜா, அதை தான் நான் சொல்றேன். ஓகேயா? ஸோ இந்த இடத்துல வோல்டேஜ் அக்ராஸ் த பாட்டம் மோஸ்ட் டிஸ்க் இதுதான் Vn தான். இதுதான் ஹையஸ்ட் பொட்டன்ஷியல். ஸோ இதுதான் வோல்டேஜ் அக்ராஸ் த டாப் மோஸ்ட் டிஸ்க், மேல இருக்குல்ல அந்த டிஸ்க்கு அக்ராஸா தான் வோல்டேஜ். ஸோ இதுதான் வோல்டேஜ் அக்ராஸ் த டாப் மோஸ்ட் டிஸ்க். ஸோ இதோட வோல்டேஜ் தான் இட் இஸ் த லீஸ்ட் வேல்யூ ஆஃப் வோல்டேஜ், ஹையஸ்ட் பொட்டன்ஷியல். திஸ் இஸ் த லீஸ்ட் பொட்டன்ஷியல். ஓகே, ஸோ இதுதான் என்னோட லீஸ்ட் பொட்டன்ஷியல். ஸோ அப்போ ஃப்ரம் திஸ் உங்களுக்கு என்ன வேல்யூ ஆஃப் டிஸ்க்கு அக்ராஸான வோல்டேஜ் வேணும் அப்படின்னாலுமே நீங்க ஈஸியா கண்டுபிடிக்கலாம். கரெக்டா? அப்போ என்ன வேல்யூ ஆஃப் டிஸ்கோட வோல்டேஜ் வேணும் அப்படின்னாலுமே நீங்க ஈஸியா கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் இங்க பாருங்க, இதுல ஒரு சின்ன ப்ராப்ளம் நம்ம பார்ப்போம். ஓகேயா? ஸோ இப்போ இதுல ஒரு சின்ன ப்ராப்ளம் நம்ம பார்க்கலாம். therefore you will get better understanding. ஸோ அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும். ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சியை நார்மலா கேட்கறத விட இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ணணும்பா. ஓகே, இப்போ நம்ம இதை ஒரு கொஸ்டின் மட்டும் ட்ரை பண்ணலாம். calculate string efficiency for the below diagram. இதோட வேல்யூ 0.1c, இதோட வேல்யூ ஆர் c. ஓகே அப்பா? ஸோ என்னோட அந்த ஹாரிசாண்டலான கெப்பாசிட்டன்ஸ் இருக்கு இல்லப்பா, ஸோ அதோட வேல்யூஸ் எல்லாமே c. அண்ட் அதாவது இந்த CS ஓட வேல்யூ இருக்கு பாருங்க, CS ஓட வேல்யூஸ் எல்லாமே, ஷண்ட் கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூஸ் எல்லாமே c. அடுத்ததா சாரிப்பா, சீரிஸ் கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூஸ் எல்லாமே c. சீரிஸ் கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூஸ் எல்லாமே c. ஷண்ட் கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூஸ் வந்து 0.1c அப்படின்னு சொல்றாங்க. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, ஃபார் திஸ் டயக்ராமுக்கு ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சி எவ்வளோ, இங்கே இருக்குல்ல இந்த ஸ்ட்ரிங்கு, அந்த ஸ்ட்ரிங்குஸுக்கு எவ்வளோ எஃபிஷியன்சிஸ் இருக்குது அப்படின்றத கால்குலேட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம அதை ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். வாட் வி நோ, சிஎஸ் இஸ் வாட் சி, சிஎஸ்ஹெச்ன்றது 0.1c. நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், வி நீட் ஏ ஓட வேல்யூ. ஏ இஸ் சிஎஸ்ஹெச் பை சி, 0.1c divided by c. அடிச்சிங்கன்னா இப்போ what is the value of a? a value is 0.1. ஓகேயா? a ஓட வேல்யூ is 0.1. ஸோ இப்போ எனக்கு என்ன வேணும், I need string efficiency. What is the string efficiency formula?
voltage across எழுதிருக்கேன் பாருங்க, voltage across entire string divided by n into maximum voltage across any disk, particularly bottom most disk. அப்ப bottom most disk ஓட voltage என்னன்னு தெரியணும், அதுக்கப்புறமா என்டையர் ஸ்ட்ரிங்குக்கான வோல்டேஜ் என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும். ஸோ அது தெரிஞ்சிருச்சு, அடுத்து நம்பர் ஆஃப் டிஸ்க் எத்தனைன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நம்மளால ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சியை கண்டுபிடிக்க முடியும். அப்போ இந்த கிவன் டயக்ராம்ல என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இந்த கிவன் டயக்ராம் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ வோல்டேஜ் அக்ராஸ் என்டையர் ஸ்ட்ரிங் டிவைடட் பை n into bottom most disk, voltage across bottom most disk. ஓகே, ஸோ வோல்டேஜ் அக்ராஸ் பாட்டம் டிஸ்க். ஸோ இந்த இடத்துல இந்த வோல்டேஜ் ஜஸ்ட் V1 அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ மேலே இருக்குல்ல அந்த வோல்டேஜஸ் V1, அடுத்து கீழே இருக்கான்ல இந்த வோல்டேஜஸ் V2. ஓகே, அவ்வளவுதான் சார். நமக்கு இதோட எக்ஸ்பிரஷன் தெரியும், நம்ம முன்னதானே பார்த்தோம், இதோட எக்ஸ்பிரஷன் நம்ம முன்னையே பார்த்தோம். ஸோ நம்ம V2 வேணும்னா இந்த ஃபார்முலாவை வச்சு என்னால் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். அப்போ V2 வேணும்னா K just K equal to 1 போடுங்க. ஸோ V2 is equal to V1 plus A into V1 வருமா? இப்போ அதையே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேயா, ஸோ வாட் we know, V2 is equal to V1 plus A into V1. கரெக்டா? V1 plus A into V1. அப்போ இதுல இருந்து காமனா V1 வெளியே எடுத்துட்டா V1 into 1 plus A அப்படின்னு வருமா? எஸ், V2 is equal to V1 into 1 plus A அப்படின்னு சொல்லிட்டு வரும் சார். நெக்ஸ்ட் என்ன, we know A ஓட வேல்யூ 1 plus 0.1, that is what 1.1 into V1. V2 is equal to 1.1 into V1. ஓகே, அப்போ என்னோட V2 வேல்யூ தெரியும். This is the bottom most disk ஓட voltage across the bottom most disk. இதுதான் என்னோட பாட்டம் டிஸ்கோட வோல்டேஜ் பா. ஓகே, this is the voltage across the bottom most disk. அப்புறம் voltage across the entire string. So this is the voltage across entire string. ஓகே, இதுதான் நம்மளோட entire voltage. அப்ப என்டையர் வோல்டேஜ்னா என்னப்பா, வோல்டேஜ் அக்ராஸ் என்டையர் ஸ்ட்ரிங்னா தட் இஸ் V1 plus V2 தானே, கரெக்டா? என்டையர்னா V1 plus V2 தான். நம்பர் ஆஃப் டிஸ்க்ன்ற எத்தனை இருக்கு, நம்பர் ஆஃப் டிஸ்க் இஸ் 2, கரெக்டா? அப்ப 2 into V2 தானே, பாட்டம் மோஸ்ட் டிஸ்க் இஸ் V2. தட்ஸ் இட் சார். அப்ப V1 ன்றது என்னப்பா, சோ ஃபர்ஸ்ட் V1 நான் எழுதிக்கிறேன், V1 plus V2ன்றதை எழுதிக்கிறேன். V2ன்றது 1.1 V1, கரெக்டா? V1 plus 1.1 V1 தானே V2. ஏன்னா எனக்கு என்டையர் ஸ்ட்ரிங்கோட வோல்டேஜ் வேணும்னா V1 plus V2 எழுதணும். ஸோ V1 அப்படியே எடுத்துக்கிட்டேன், ஏன்னா V2 தான் V1 டேர்ம்ல மாத்திருக்கேன், V2 in terms of V1 மாத்திருக்கேன். therefore it is 1.1 into V1 எழுதிக்கிட்டேன். ஸோ கீழே இங்க என்ன இருக்கு, 2 into V2 என்னப்பா, V2 is again 1.1 into V1. அப்ப என்ன, that is 2.1 V1 divided by 2.2 V1, கரெக்டா? 2.1 divided by 2.2. அப்ப இதோட எஃபிஷியன்சி நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா that is 95.4% அப்படின்னு வரும்பா. புரியுது தானே? ஸோ இந்த கொஸ்டின்ல எப்படி நம்ம அப்ரோச் பண்றோம், ஜஸ்ட் டயக்ராம் கொடுத்துருக்காங்க, அந்த வோல்டேஜ் V1 V2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபார்முலா நம்ம தேவையான ஃபார்முலாவை எழுதிக்கிறோம். ஸோ என்டையர் ஸ்ட்ரிங்குன்னா அந்த ரெண்டு ஸ்ட்ரிங்குக்கு அக்ராஸான அந்த வோல்டேஜ் தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஓகேயா? ஸோ அதை நான் எடுத்துக்கிட்டேன், தட் இஸ் V1 ப்ளஸ் V2ன்னு வந்துருச்சு. ஸோ கீழே என்ன எழுதுறோம்ப்பா, நான் நம்பர் ஆஃப் டிஸ்க் இன்டூ V2ன்னு எழுதணுமா, நம்பர் ஆஃப் டிஸ்க் இன்டூ V2ன்றதை எழுதுறேன். ஜஸ்ட் நான் அந்த திங்ஸை மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ அடுத்ததான் மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறமா எனக்கோட ஆன்சர் வந்து ஃபைனலாக நமக்கு கிடைக்குது. ஓகே, அப்போ the efficiency of this string வந்து it is 95.4%. ஓகேயா? அடுத்ததா இந்த மெத்தட்ஸ் டு இம்ப்ரூவ் ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சி,
இந்த ஸ்ட்ரிங்கோட எஃபிஷியன்சி நான் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன்ப்பா. இங்கே எனக்கு 95.4% தானே வந்துச்சு. ஸோ எனக்கு வேணும் இன்னும் ஒரு 99% நான் வர வைக்கணும் அப்படின்னு விரும்புகிறேன். ஐ நீட் டு இம்ப்ரூவ் த ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சி. ஸோ இப்போ எப்படி நம்ம இந்த ஸ்ட்ரிங்கோட எஃபிஷியன்சியை இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்றத நம்ம ட்ரை பண்ணலாமா? எஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஐ நீட் டு இம்ப்ரூவ் த எஃபிஷியன்சி ஆஃப் த ஸ்ட்ரிங். ஸோ நெக்ஸ்ட் மெத்தட்ஸ் டு இம்ப்ரூவ் ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சி. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் மெத்தட்ஸ் டு இம்ப்ரூவ் ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சி. சார் இங்கே நம்ம எப்படி இந்த ஸ்ட்ரிங்கோட எஃபிஷியன்சியை நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம்? இந்த ஃபார்முலாஸ் பாருங்களேன். இந்த ஃபார்முலாஸை பேஸ் பண்ணி கூட நீங்கள் சொல்லுங்கள். இந்த ஃபார்முலாஸ் பேஸ் பண்ணி நம்ம என்ன சொல்லலாம்? முன்ன பார்த்த ப்ராப்ளம். ஸோ இதை பேஸ் பண்ணி கூட நீங்கள் சொல்லலாம். ஸோ இங்கே பாருங்களேன், என்னோட ஷண்ட் கெப்பாசிட்டன்ஸ் இருக்கான்ல, இந்த ஷண்ட் கெப்பாசிட்டன்ஸ்னால தான் சார் பொதுவாக இந்த எஃபிஷியன்சி குறையுது. ஸோ ஒருவேளை இந்த ஷண்ட் கெப்பாசிட்டன்ஸ் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா, ஸோ இந்த ஷண்ட் கெப்பாசிட்டன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா, ஸோ என்னவாகும்? இட் இஸ் ஈக்குவலன் டு 0 அப்படின்னு எடுத்துக்கோங்க. சிம்பிளி ஏ இஸ் ஈக்குவலன் டு 0 அப்படின்னு எடுத்தீங்கன்னா என்ன சார் வரும்? ஸோ ஏ இஸ் ஈக்குவலன் டு 0 அப்படின்னு எடுத்தீங்கன்னா வாட் யூ வில் கெட்? ஸோ V2 இஸ் ஈக்குவலன் டு V1ஆவே மாறி இருக்குமா? பாருங்க, அப்போ என்னோட V2ன்றது V1ஆவே மாறி இருக்குமா? அப்போ வோல்டேஜ் ப்ராப்பரா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்குமா? இங்க பாருங்க, V2 இஸ் ஈக்குவலன் டு 1.1 டைம்ஸ் ஆஃப் V1னா இருக்கு. அப்போ V1ஓட வோல்டேஜை விட V2ஓட வோல்டேஜ் அதிகம் தானே? இதை தானே நான் உங்களுக்கு முன்னாடி கூட எழுதியிருப்பேன். பாருங்க, V2ஓட வோல்டேஜ் இஸ் கிரேட்டர் தேன் V1. அப்போ V3ஓட வோல்டேஜ் இஸ் கிரேட்டர் தென் V2. அப்போ ஒவ்வொரு ஸ்ட்ரிங்குமே கீழே வர வர அந்த ஸ்ட்ரிங்குக்கான வோல்டேஜ் ட்ராப்ன்றது அதிகமாக தான் போகும். ஆனால் மேலே இருக்கிற ஸ்ட்ரிங்கில் ரொம்ப கம்மியான வோல்டேஜஸ் இருக்கும். அப்போ எல்லா ஸ்ட்ரிங்குமே லெவல் கேவிக்கு நீங்கள் டிசைன் பண்ணீங்க. ஆனால் மேலே இருக்கிறதெல்லாம் லெஸரான லெவல் கேவியில் இருக்கான், கீழே இருக்கிற ஸ்ட்ரிங்ஸ் எல்லாமே கிரேட்டர் தென் லெவல் கேவியில் இருக்கான். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, V2 இஸ் வாட்? V1 into 1 plus A. ஓகேயா? ஸோ இந்த இடத்துல ஏவோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுறதுனால தான் V2ல இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஏல இன்க்ரீஸே இல்லாமல் இருந்துச்சுன்னா, ஏல தேர் இஸ் நோ இன்க்ரிமெண்ட்னு இருந்துச்சுன்னா ஷோரா V2 V1 சேமா இருக்குமா? அப்போ ரெண்டு டிஸ்க்குமே சேம் வோல்டேஜ் டிராப் தான் நடக்குமா? அப்போ எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் ஆகும்பா. ஓகேயா? இந்த ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சி போரானதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, இந்த ஸ்ட்ரிங்குக்கு அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால தான். ஸோ ஒவ்வொரு ஸ்ட்ரிங்குக்கு அக்ராஸாக ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் வோல்டேஜஸ் இருக்கிறனால தான். அப்போ இந்த வோல்டேஜஸ் சேமாக இருந்துச்சுன்னா என்னோட ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சிஸ் இம்ப்ரூவ் ஆகிருக்கும். அது இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு நீங்கள் பார்க்குறீங்கன்னா இந்த ஏ தான்ப்பா ரீசனு. ஏன்னா இந்த V2 வேற ஆகிறதுக்கு ரீசன் இந்த ஏன்ற ஒரு வேல்யூ ஆட் ஆகிறது தான். அப்போ வென்எவர் ஏவோட வேல்யூ ரெடியூஸ் ஆச்சுன்னா ஷுவர்லி ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சி வில் இம்ப்ரூவ். அப்போ ஏவோட வேல்யூ ரெடியூஸ் ஆகணும் அப்படின்றது தான் என்னோட மேண்டேட்டரி. அப்போ என்னப்பா இருக்கணும்? ஷண்ட் கெப்பாசிட்டன்ஸ்ன்றது இருக்கவே கூடாது. எஸ், அதை தானே நான் முன்னையும் சொன்னேன். ஷண்ட் கெப்பாசிட்டன்ஸ் தான் இது எல்லாத்துக்குமே என்னோட பிரச்சனை. ஷண்ட் கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா ஸோ என்ன ஆகும்? ஷுவரா ஏவோட வேல்யூ குறையும். ஏவோட வேல்யூ குறைஞ்சிச்சுன்னா என்னோட ஈச் டிஸ்க் இருக்கு பாருங்க, ஈச் டிஸ்க்குமே சேமான வோல்டேஜை ட்ராப் பண்ணும். இங்கே சேமான வோல்டேஜை ட்ராப் பண்ணாததுக்கான ரீசன் அந்த ஷண்ட் கெப்பாசிட்டன்ஸ் தான். அப்போ ஷண்ட் கெப்பாசிட்டன்ஸ் குறையணும்னா என்ன பண்ணலாம்? ஷண்ட் கெப்பாசிட்டன்ஸை நான் உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்கேனே. ஷண்ட் கெப்பாசிட்டன்ஸ் எதை டிபெண்ட் பண்ணதுன்னு நான் சொல்லியிருக்கேனே. ஸோ இப்போ அதை பாருங்க. எஸ், ஷண்ட் கெப்பாசிட்டன்ஸ் எனக்கு குறையணும், ஏவோட வேல்யூ குறையணும்னா we need to reduce the shunt capacitance. அப்போ ஷண்ட் கெப்பாசிட்டன்ஸ் குறையணும்னா எஸ், length of the cross arm should be increased. ஷண்ட் கெப்பாசிட்டன்ஸ் நமக்கு கம்மியாக தான்ப்பா இருக்கணும். அது கம்மியாக இருக்கணும்னா length of the cross arm இன்க்ரீஸ் பண்ணலாம். அப்போ ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்ணணும்னா என்ன பண்ணுவீங்க? ஒன்று, length of the cross arm இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஸோ கிராஸ் ஆர்மோட லென்த் இப்போ ரொம்ப ஷார்ட்டாக இருக்கா, அதை வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா பண்ணி விடுங்க. அப்படி பண்ணீங்கன்னா ஷுவராக உங்களுக்கு இந்த ஸ்ட்ரிங்கோட எஃபிஷியன்சிஸை இம்ப்ரூவ் பண்ண முடியும். சார், நீங்கள் ஸ்ட்ரிங்கோட எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்ணுறன்றதுக்காக
கிராஸ் ஆர்மோட லென்த் அதிகப்படுத்துனீங்கன்னா காஸ்ட் அதிகமாகுமே, டவரோட காஸ்ட் அதிகமாகுமே. ஸோ அப்போ அதுக்காக என்ன பண்ண முடியாது, ஸோ இந்த மெத்தடை நம்மளால ப்ரிஃபர் பண்ண முடியாது. இந்த மெத்தட் இஸ் an uneconomical மெத்தட். ஓகேயா, நீங்கள் ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக என்னோட கிராஸ் ஆர்மோட லென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுன்றது இட் இஸ் அன்எக்கனாமிக்கல். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், அடுத்ததா நீங்கள் டிஃப்ரெண்ட் கெப்பாசிட்டன்ஸை மேபி யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல இங்கே இருக்கிற ஒவ்வொரு டிஸ்க்குமே டிஃப்ரெண்ட் கெப்பாசிட்டன்ஸை ஃப்ரேம் பண்ணுங்க, அப்போ டிஃப்ரெண்ட் வோல்டேஜ் டிஸ்க் இருக்கிற மாதிரி டிஸ்கை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அகெயின் அந்த மெத்தடாலஜியுமே ஒரு டிஃப்ரெண்ட் கெப்பாசிட்டன்ஸுக்கு நம்ம எங்கே போகிறது, இந்த பர்டிகுலர் ரேட்டிங்க்கு தேவையான அந்த டிஃப்ரெண்ட் கெப்பாசிட்டன்ஸ்க்கு நம்ம எங்கே போகிறது, அதுவுமே இட் இஸ் அன்எக்கனாமிக்கல் தான். அப்போ தேர்டாக ஒரு மெத்தட் இருக்கும், தட் இஸ் யூசிங் த காட் ரிங். ஸோ காட் ரிங்கிறத யூஸ் பண்ணி இந்த ஷண்ட் கெப்பாசிட்டன்ஸை நம்ம கேன்சல் அவுட் பண்ணிடுவோம். அப்படி கேன்சல் அவுட் பண்ணுறதுனால என்னோட எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ அந்த தேர்ட் மெத்தடான காட் ரிங்கை யூஸ் பண்ணி தான் நம்ம பொதுவாக இந்த ஸ்ட்ரிங்கோட எஃபிஷியன்சிஸை இம்ப்ரூவ் பண்ணுறோம். புரியுதாப்பா? இந்த ஸ்ட்ரிங் இருக்குல்ல, இந்த இன்சுலேட்டர் டிஸ்க், அந்த இன்சுலேட்டர் டிஸ்கோட எஃபிஷியன்சி இப்படி தான் நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறோம். ஓகே, அது அப்படியே ஸ்டேட்மெண்ட்டாக நம்ம கொடுத்துடலாம். String efficiency is increases when A decreases. So A decrease ஆகணும்னா என்னப்பா இருக்கணும், CSH decrease ஆகணும். கரெக்டா? So CSH decrease ஆனாதான் A decrease ஆகும். To achieve this length of cross arm increases, hence cost increases. சார் இது ஒரே ஒரு கிராஸ் ஆமா, என்னோட டவர் ஃபுல்லா இருக்கிற எல்லா டவருக்குமே கிராஸ் ஆமா நீங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் போகணும். அப்ப ஷுவரா காஸ்ட் இன்க்ரீஸ் ஆயிடும். இட் இஸ் அன்எக்கனாமிக்கல் மெத்தட். அப்போ இட் இஸ் ஒன்ட் ப்ரிஃபர்ட். அப்போ இதை நம்ம ப்ரிஃபர் பண்ண மாட்டோம். ஓகேயா? ஸோ இதை நம்ம ப்ரிஃபர் பண்ண மாட்டோம். செகண்ட் மெத்தட் கெப்பாசிட்டன்ஸ் கிரேடிங். கிரேடிங்னா என்னன்னா வேரியஸ் வேல்யூஸ் ஆஃப் கெப்பாசிட்டன்ஸை நம்ம ஆர்டர் படி அடுக்கி வைக்கிறதுக்கு பேர் தான் கிரேடிங். ஸோ இந்த கெப்பாசிட்டன்ஸ் கிரேடிங்க்கு நமக்கு என்ன வேணும்னா நீட் வேரியபிள் கெப்பாசிட்டன்ஸ். ஓகேயா? we need variable capacitance, hence it is uneconomical. ஸோ லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற மெத்தடுக்கு பேர் தான் தட் இஸ் காட் ரிங், யூசிங் காட் ரிங். ஸோ இந்த காட் ரிங்கை யூஸ் பண்ணி நம்மளால் என்ன பண்ண முடியும்னா ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சியை இன்க்ரீஸ் பண்ண முடியும். திஸ் இஸ் த மோஸ்ட் எக்கனாமிக்கல் மெத்தட் டு இன்க்ரீஸ் ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சி. Most economical method to improve string efficiency. So இந்த மெத்தட்ல நாம என்ன பண்றோம்னா in this method the voltage across the bottom most disk is reduces. In this method, the voltage across the bottommost disk is reduces. நம்ம பர்டிகுலரா அந்த bottommost disk இருக்கு பாருங்க, அவனோட வோல்டேஜ் தான் ரெடியூஸ் பண்றோம். ஏன்னா bottommost diskக்கு தான் அதிகமான வோல்டேஜஸ் இருக்கும் நம்ம பார்த்திருக்கோம் பாருங்க. Voltage across the bottommost disk அதுக்கெல்லாம் high potential. Voltage across the topmost disk ன்றது it is low potential.
ஸோ இந்த கொஷின் உங்களுக்கு புரியுதா, இந்த ஏரியா உங்களுக்கு புரியுதா? சிம்பிள் தான்ப்பா. இப்போது ஒரு கெப்பாசிட்டன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க இந்த இடத்துல, இந்த டவர் கிராஸ் ஆர்மில் இங்கே நம்ம டிஸ்க் யூஸ் பண்ணுறோம். அப்போ ஒவ்வொரு டிஸ்க்குக்கும் அக்ராஸாக அப்பியர் ஆகிற வோல்டேஜ் சேமாக இருந்தால் தானேப்பா டிஸ்க்கு லைஃபும் வரும், டிஸ்கோட எஃபிஷியன்சியும் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போது இந்த மாதிரி அன்ஈவனான வோல்டேஜஸ் இருந்தால் இந்த டிஸ்கோட லைஃபும் சரி, அதோட எஃபிஷியன்சி என்னால் மெயின்டைன் பண்ண முடியாதுல்ல. அதுக்காக தான்ப்பா இந்த எஃபிஷியன்சி நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஓகே, ஸோ இந்த ஸ்ட்ரிங்குன்னா என்ன, சிம்பிளி அந்த டிஸ்கோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான் ஸ்ட்ரிங்கு. அப்போ அதோட எஃபிஷியன்சி நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குன்னு தான் பார்க்குறோம். ஓகே, ஸோ இப்போ இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இந்த டயக்ராம் திரும்ப நான் வரைஞ்சி இந்த காட் ரிங் என்னன்னு நான் உங்களுக்கு வரைகிறேன். இது கிராஸ் ஆர்ம், இது டவர் பாடி. எஸ், காட்ரிங்னா என்ன பண்ணுறோம்னா, ஸோ இது மாதிரி இந்த கண்டக்டர் இருக்கும்ல, இந்த கண்டக்டர்லேருந்து ஒரு ஒயரை எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் இந்த மாதிரி. ஓகேயா, ஒரு கண்டக்டர்லேருந்து இந்த ஒயர் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகி வரும் சார். ஒவ்வொரு டவர் இருக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் மட்டும்தான் இது இருக்கும், எல்லா இடத்துலையும் இருக்காது. இப்போது நம்ம டிரான்ஸ்மிஷன் டவர் இருக்கா, அந்த டிரான்ஸ்மிஷன் டவரோட பாட்டமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டக்டர் மட்டும் எக்ஸ்டெண்ட் ஆகி இந்த மாதிரி பென் மாதிரி இருக்கும். நீங்கள் டவரை நல்லா மானிட்டர் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஓகே, அப்போ அதோட பாட்டம் மோஸ்ட் கண்டக்டர் இருக்குல்ல, அந்த கண்டக்டர்லேருந்து ஒரு ஒயர் மாதிரி எக்ஸ்டெண்ட் ஆகி வரும் சார். ஓகேயா, ஸோ இதுக்கு பேர் தான் கார்டிங் அப்படின்னு சொல்கிறோம். Yes, this is God ring. ஸோ இங்கே இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுனால இப்போ என்ன ஆகும், சரி இந்த இடத்துல லெஃப்ட் சைடில் ஒரு ஷண்ட் கெப்பாசிட்டன்ஸ் இருந்துச்சா, அந்த மாதிரி ரைட் சைடில் ஷண்ட் கெப்பாசிட்டன்ஸ் வில் ஃபார்ம் சிஎஸ்ஹெச். அப்போ இங்கேயுமே ரைட் சைடில் ஒரு ஷண்ட் கெப்பாசிட்டன்ஸ் வில் ஃபார்ம், அகைன் ரைட் சைடில் ஒரு ஷண்ட் கெப்பாசிட்டன்ஸ் வில் ஃபார்ம். ஸோ இப்போ எனக்கு என்ன பிரச்சனை, யார் என்னோட பிரச்சனை, ஷண்ட் கெப்பாசிட்டன்ஸ் தானே என்னோட பிரச்சனை. அப்போ ஷண்ட் கெப்பாசிட்டன்ஸை எலிமினேட் பண்ணுறதுக்கு லெஃப்ட் சைடில் ஒரு ஷண்ட் கெப்பாசிட்டன்ஸ் இருந்துச்சுன்னா ரைட் சைடில் ஒரு ஷண்ட் கெப்பாசிட்டன்ஸை நம்ம என்ன பண்ணுறோம், கிரியேட் பண்ணுறோம். அது எப்படி கிரியேட் பண்ணுறோம்னா இந்த பை யூசிங் த காட் ரிங் மூலமா. ஓகேயா, அப்போ இந்த காட் ரிங்கை நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால ரைட் சைடில் ஒரு ஷண்ட் கெப்பாசிட்டன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. அப்படி ரைட் சைடில் ஒரு கெப்பாசிட்டன்ஸ் ஃபார்ம் ஆனதுனால அந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறதும் ரைட் சைடில் இருக்கிறதும் என்ன ஆகிடும்னா வில் கெட்டிங் கேன்சல்ட் அவுட். அப்போது என்னோட அந்த ஷண்ட் கெப்பாசிட்டன்ஸோட எஃபெக்ட்ன்றது இஸ் நல்லிஃபைடு. அப்போது என்னோட ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சிஸ் ஆர் இம்ப்ரூவ்டு. ஓகேயா, ஸோ இப்படி தான்ப்பா நம்ம அந்த ஸ்ட்ரிங்கோட எஃபிஷியன்சிஸை இம்ப்ரூவ் பண்ணுறோம். புரியுது தானே? ஸோ இப்போ எப்படி நம்ம ஸ்ட்ரிங்கோட எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு புரியுதா? ஸோ எல்லாத்துக்கும் பிரச்சனை ஷண்ட் கெப்பாசிட்டன்ஸ் தான். அந்த ஷண்ட் கெப்பாசிட்டன்ஸ் தான் நம்ம இப்படி தான் சரி பண்ணுறோம். ஓகே, வில் கேன்சல் அவுட். ஜஸ்ட் நீங்கள் அதை வரைஞ்சிக்கங்க, கேன்சல் ஆகிடும். அப் டு திஸ் கிளியர் தானப்பா? ஸோ அப் டு திஸ் என்னோட இன்சுலேட்டர்ஸ் அப்படின்ற டாபிக் முடிஞ்சிருச்சு. ஸோ இன்சுலேட்டர்ன்றது என்ன, சிம்பிளாக என்னப்பா, டிரான்ஸ்மிஷன் டவர்ஸ்லேருந்து கண்டக்டர்ஸை ஹோல்ட் பண்ணுற அந்த சப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சருக்கு பேர் இன்சுலேட்டர்.
ஸோ இதுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி இருக்கணும்னா ஷுவர்லி இட் ஹேஸ் ஹை மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த் ஆஸ் வெல் அஸ் ஹை எலக்ட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கணும். இப்போ தேர்ஃபோர் அந்த ஒவ்வொரு டிஸ்க்கு நம்ம கனெக்ட் பண்ணுறோம், அந்த டிஸ்க்கு பேர் தான் ஸ்ட்ரிங்குன்னு சொல்கிறோம். அப்போ அந்த ஸ்ட்ரிங்கில் என்ன பண்ணுறோம்னா ஒவ்வொரு டிஸ்க்கு அக்ராஸான வோல்டேஜ் ட்ராப்ஸ் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணுறோம். அப்படி ஈக்குவலாக இல்லாத பட்சத்தில் அது எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்குறோம். அதுக்கு பேர் தான் ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சி அப்படின்ற டாப்பிக்கில் அது எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுன்ற பேராமீட்டர்ஸை நம்ம பார்த்துருந்தோம். ஓகே, ஸோ அடுத்த டாபிக் வந்து டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் தான்ப்பா. ஓகே, ஸோ நம்ம பொதுவாக நேச்சர் ஆஃப் த சப்ளையை பொறுத்து டிஸ்ட்ரிபியூஷனை நம்ம 2 டைப்பாக பிரிக்கலாம். பேஸ்ட் ஆன் த நேச்சர் ஆஃப் சப்ளை we have 2 types of distribution, which is AC distribution and DC distributions. So AC distributions தான் நம்ம ஃபெமிலியரா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதையே நம்ம ரெண்டா பிரிக்கிறோம். One is primary distribution and another one is secondary distribution. So primary distribution னா என்னன்னா the large power consumers இருக்காங்கல்ல இண்டஸ்ட்ரி. ஸோ இப்போ இண்டஸ்ட்ரீஸ்க்கு எல்லாத்துக்குமே பவர் போகுது இல்லப்பா, ஸோ அதுக்கு பேர் தான் பிரைமரி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக நம்ம பவரை வந்து சப்ஸ்டேஷன்லேருந்து கொண்டு வரப்பவே ஃபீடர்ஸ்லேருந்து டைரெக்டாக பிரைமரி டிஸ்ட்ரிபியூஷனுக்கு கொடுத்துருவோம். ஏன்னா இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே நிறைய பவரை கன்சியூம் பண்ணுவாங்க. அதனால பொதுவாக இது ஒரு லெவல் கேவியாகவே இருக்கும். ஓகேங்களா, பிரைமரி டிஸ்ட்ரிபியூஷன்ன்றது பொதுவாகவே ஒரு லெவல் கேவியாகவே இருக்கும். ஸோ அதை டைரெக்டாக என்னோட ஃபீடர்ஸ்லேருந்து நம்ம கொடுக்கறதுக்கு பேர் பிரைமரி டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இங்கே தான் நம்ம இண்டஸ்ட்ரியல் கன்சூமர்ஸு லார்ஜ் பவர் கன்சூமர்ஸ் எல்லாமே கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ செகண்டரி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்னா யாருப்பா? நம்ம தான்ப்பா. ஸோ நம்ம யூஸ் பண்ணுறோம்ல டொமஸ்டிக் கன்சூமர்ஸு. ஸோ டொமஸ்டிக் கன்சூமர்ஸ்னால் நம்ம வீட்டில் நம்ம பவரை யூஸ் பண்ணுறோம்ல, ஸோ அதுக்கு பேர் டொமஸ்டிக்கு. ஸோ அதுக்கப்புறமா நார்மலாக இப்போ நம்ம ஒரு கடை வச்சுருக்கோம், ஸோ ஒரு பில்டிங் வச்சுருக்கோம், ஸோ அந்த மாதிரி ஒரு சப்ளையர்ஸு அது எல்லாமே நம்ம செகண்டரி டிஸ்ட்ரிபியூஷன்ஸில் தான் கனெக்ட் ஆகிருப்போம். ஓகேங்களா, ஏன்னா செகண்டரி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் பொதுவாக நம்ம லெவல் கேவியில் நமக்கு வேணாப்பா, ஆனால் பிரைமரி டிஸ்ட்ரிபியூஷன்ஸில் இருக்கிறவங்க லெவல் கேவியாக எடுத்துப்பாங்க. அப்போ தான் நிறைய பவர் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றதுனால. ஆனால் நம்ம வந்து லெவல் கேவிலாம் நமக்கு கொடுக்க மாட்டோம். நம்ம ஒரு 3 ஃபேஸாக இருந்தால் 440 வோல்ட் எடுத்துக்குவோம், சிங்கிள் ஃபேஸாக இருந்தால் 230 வோல்ட் நம்ம எடுத்துக்குவோம். ஸோ இப்போ அதுக்கு வந்து நம்ம செகண்டரி டிஸ்ட்ரிபியூஷன்ஸில் தான் இருப்போம். பிரைமரி டிஸ்ட்ரிபியூஷனுக்கு அப்புறமா ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும், அதுலேருந்து தான் நமக்கு வரும். ஓகேங்களா, ஜஸ்ட் இதுதான் என்னோட பேசிக் இன்ட்ரோ. ஸோ ஜஸ்ட் இதில் இந்த வோல்டேஜஸ் லெவல்ஸு, பிரைமரி டிஸ்ட்ரிபியூட்டர்னா என்ன, செகண்டரி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்னா என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஸோ கன்சூமர் இருக்காங்கல்ல, ஸோ நம்மளோட டொமஸ்டிக் கன்சூமர்ஸ் கனெக்டாக இருக்கிற இடம் பேர் செகண்டரி டிஸ்ட்ரிபியூஷன், இண்டஸ்ட்ரியல் கன்சூமர்ஸ் கனெக்டாக இருக்கிற இடம் பேர் பிரைமரி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ். ஸோ அதோட வோல்டேஜஸ் தெரிஞ்சிங்கன்னா போதும்பா. ஓகேங்களா, ஸோ அடுத்ததான் நெக்ஸ்ட் போகலாம். இங்கே பாருங்க, ஸோ பிரைமரி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்ன்னு நான் சொல்லியிருக்கேன்னா இதில் என்ன சொல்லியிருக்காங்க? is higher than the utilization voltage. Most case primary voltages வந்து level kV 6.6 kV, that is 3.3 kV இருக்கும். Most of the cases level kV ஆவே இருக்கும். ஓகேங்களா, அடுத்ததா the primary distribution supplies to a big consumers like industries. ஓகேயா, ஸோ நேராக நம்ம இண்டஸ்ட்ரீஸ்க்கு இப்படியே கொடுத்துருவோம். ஸோ இதுதான் டைரக்ட் பிரைமரி கன்சூமர்ஸ். ஓகேங்களா, இங்கேருந்து ஒரு சப்ஸ்டேஷன்லேருந்து எனக்கு எனர்ஜி வருது, இட் இஸ் given to the feeder and feederலேருந்து டைரெக்டாக நம்ம கொடுத்துருவோம். these are the primary consumers. ஓகேயா, ஸோ டைரெக்டாக சப்ஸ்டேஷன்லேருந்து ஃபீடர்ஸ் வரும். ஃபீடர்ஸ் வந்து ஒரு லெவல் கேவி. ஸோ வேணும்னா இது ஒரு ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர்னு எடுத்துக்கலாம். இங்கே மேபி லெவல் கேவி இருக்குன்னா இப்போ இந்த லெவல் கேவியோட கனெக்டாக இருக்கிறதுக்கு பேர் தான் பிரைமரி கன்சூமர்ஸ். ஓகேயா, ஸோ திஸ் இஸ் லெவல் கேவின்னா அப்போ இவங்க தான் என்னோட பிரைமரி கன்சூமர். நெக்ஸ்ட் இப்போ செகண்டரி கன்சூமர்ஸ். ஸோ செகண்டரி கன்சூமர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பவுமே என்ன பண்ணியிருப்போம்னா we have using this another transformer to convert this level kV to 415 volt. ஓகே, இது பொதுவாக நம்ம ஸ்மால் கன்சூமர்ஸ்க்கு தான் கனெக்ட் பண்ணுறோம், லைக் நம்மளோட டொமஸ்டிக் கன்சூமர்ஸ் மாதிரி. ஸோ இங்கே நீங்கள் பிரைமரி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் a 3 wire system. இது கேட்பாங்க நமக்கு. ஓகே, மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் வந்து பிரைமரி டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் a 3 phase 3 wire system. அடுத்ததா என்னோட செகண்டரி கன்சூமர்ஸ் எப்பவுமே இட் இஸ் a 3 phase 4 wire system பா. ஸோ அகைன் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா ஒரு டெல்டா ஸ்டார் டிரான்ஸ்ஃபார்மரை கனெக்ட் பண்ணியிருப்போம். ஒரு டெல்டா ஸ்டார் டிரான்ஸ்ஃபார்மரை யூஸ் பண்ணி
ஒரு 4 வயர் சிஸ்டமாக தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஏன்னா 4 வயர் இருந்தால் தான் என்னால் சிங்கிள் ஃபேஸையும் யூட்டிலைஸ் பண்ண முடியும், கிரியேட் பண்ண முடியும், 3 ஃபேஸையும் என்னால் யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ 4 வயர் இல்லாமல் 3 வயராக இருந்தால் 3 ஃபேஸ் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், சிங்கிள் ஃபேஸஸை யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக தான் நம்ம என்னவா பண்ணுறோம்னா ஒரு டெல்டா ஸ்டார் டிரான்ஸ்ஃபார்மரை யூஸ் பண்ணி 4 வயர் சிஸ்டமாக கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ இதை தான் நான் சொல்லியிருக்கேன், இதுதான் இட் இஸ் கிவன் டு த டொமஸ்டிக் அண்ட் ரெசிடென்ஷியல் சப்ளைஸ். ஓகேயா, நம்ம இங்கே தான் கனெக்டாக இருக்கோம்ப்பா. நம்ம எல்லாருமே செகண்டரி டிஸ்ட்ரிபியூஷன்ஸில் தான் கனெக்டாக இருக்கும். ஆக்சுவலாக இந்த செகண்டரி டிஸ்ட்ரிபியூஷனையும் நம்ம சப்ளையும் இணைக்கிற அந்த ஒயருக்கு பேர் தான் சர்வீஸ் மெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேயா, ஸோ செகண்டரி டிஸ்ட்ரிபியூஷன் அண்டு ஹவுஸ் ஹோல்டு இணைக்கிற அந்த ஒயருக்கு பேர் செகண்டரி டிஸ்ட்ரிபியூஷன். அடுத்ததா ஹவுஸ் ஹோல்டு. ஓகேயா, சர்வீஸ் மெயின்ஸ் அப்படின்றது வழியாக தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா செகண்டரி டிஸ்ட்ரிபியூஷனையும் நம்ம வீட்டையும் கனெக்ட் பண்ணுறோம். ஆக்சுவலி நம்ம வீட்டுக்கு ஒரு ஒயர் வருது இல்லைப்பா, எலக்ட்ரிக் போல்ல இருந்து ஒரு எலக்ட்ரிக் போல்ல இருந்து நம்ம வீட்டுக்கு ஒரு சர்வீஸ் ஒயர் வருதுன்னு தானே சொல்லுவோம். அதுக்கு பேர் தான்ப்பா சர்வீஸ் மெயின். ஓகேங்களா, அதை தான் நம்ம வீட்டில் சர்வீஸ் ஒயர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை நம்ம காமனாக சர்வீஸ் மெயின்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேயா, ஸோ திஸ் இஸ் அதுதான் என்னோட ஏசி டிஸ்ட்ரிபியூஷன். அடுத்ததா டிசி டிஸ்ட்ரிபியூஷனை பொறுத்த வரைக்கும் எஸ் நம்ம வந்து சில பர்பஸ் ஆஃப் எலக்ட்ரோ பிளேட்டிங், பேட்டரி சார்ஜிங், ட்ராக்ஷன் அந்த மாதிரி இடத்துல தான் நம்ம டிசி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஏசி டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ டிசி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் எங்கே யூஸ் பண்ணுறோம்னா ட்ராக்ஷன் பர்பஸில். ஸோ அடுத்ததாக ஒரு பேட்டரி சார்ஜிங், எலக்ட்ரோ பிளேட்டிங் அந்த மாதிரி பிளேசஸில் மட்டும்தான் டிசி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இருந்துச்சு. ஒன்ஸ் அப்பான் அ டைமில் இந்தியன் ரயில்வேஸ், ஒன்ஸ் அப்பான் அ டைம்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. ஓகே, ஸோ அப்போ டிசி டிஸ்ட்ரிபியூஷன்ஸாக இருந்துச்சு, டிசி ரயில்வேஸ் வந்து டிசி ட்ராக்ஷனாக இருந்துச்சு. அப்போ மேபி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த டிசி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ஆனால் இப்போ கிடையாது, இப்போ எல்லாமே நம்ம ஏசி தான் பண்ணுறோம். ஸோ இதில் என்ன இருக்குன்னா we have the 2 wire DC distributions and 3 wire DC distributions. 2 wire DC distributions பொறுத்த வரைக்கும் நம்மளால் ஒரே ஒரு வோல்டேஜ் லெவலை தான் அச்சீவ் பண்ண முடியும், அந்த சேஞ்ச் இன் வோல்டேஜ் லெவல்ஸை என்னால் அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ டேரெக்டாக பாசிட்டிவ் நெகட்டிவ் இப்படி 2 பொலாரிட்டி தான் இருக்கும். அந்த 2 பொலாரிட்டியை தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா டிரான்ஸ்மிட் பண்ணியிருக்கோம். திஸ் இஸ் த டயக்ராம். ஓகே, திஸ் இஸ் 2 wire. ஓகேயா, ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டேரெக்டாக லோடோடவே கனெக்ட் பண்ணலாம், லோட் ஆர் மோட்டார் வாட் எவர் த திங்ஸோட இதை நீங்கள் கனெக்ஷனை கொடுத்துருக்கலாம். ஸோ அடுத்ததாக 3 wire டிஸ்ட்ரிபியூஷனை பொறுத்த வரைக்கும் இங்கே we have 3 wires. ஒன்று பாசிட்டிவ் வோல்டேஜ், இன்னொன்று நெகட்டிவ் வோல்டேஜ், இன்னொன்று நியூட்ரலாக இருக்கும்ப்பா. நீங்கள் பாருங்கள், இந்த வோல்டேஜஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று பாசிட்டிவாகவும் இன்னொன்று நெகட்டிவாகவும், அடுத்ததாக இன்னொன்று நியூட்ரல் பொட்டன்ஷியலாகவும் நம்ம கொண்டு போவோம். ஸோ இதனால என்னால் 2 வோல்டேஜ் 2Vன்ற வோல்டேஜையும் அச்சீவ் பண்ண முடியும், V அப்படின்ற வோல்டேஜையும் அச்சீவ் பண்ண முடியும். ஆனால் போன கேஸில் ஜஸ்ட் V அப்படின்ற ஒரே ஒரு வோல்டேஜ் தானே இருந்துச்சு. ஆனால் இங்கே என்னால் அவைலபிள் வோல்டேஜை 2Vயாக மாற்ற முடியும். ஓகேங்களா, திஸ் இஸ் த கிவன் டயக்ராம். இங்கே பாருங்க, ஸோ என்னால் V அப்படின்ற வோல்டேஜை யூஸ் பண்ணணும்னு நினைச்சாலும் யூஸ் பண்ணிக்க முடியும், 2V அப்படின்ற வோல்டேஜை யூஸ் பண்ணணும்னாலும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, சில கேசஸில் எனக்கு 12 வோல்ட் இருக்குன்னா சில கேசஸில் 24 வோல்ட் தேவைப்படுது. அப்போது இந்த மாதிரி உங்களுக்கு வேரியபிள் வோல்டேஜ் தேவைப்படுது அப்படின்னா அப்போ நீங்கள் 3 wire டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்ஸ்க்கு போகலாம். ஓகேங்களாப்பா, ஸோ புரியுதா? 2 wireனா நார்மல் ஒரே ஒரு சப்ளை வோல்டேஜ் V மட்டும்தான். 3 wireனா என்னால் Vயையும் கொடுக்க முடியும், 3Vயையும் 2Vயையும் கொடுக்க முடியும். ஓகே, திஸ் இஸ் த மேஜர் அட்வான்டேஜஸ். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டமோட டைப் இருக்குப்பா. ஸோ இந்த டைப் ஆஃப் சிஸ்டமை பொறுத்த வரைக்கும் ரேடியல் சிஸ்டமாக இருக்கலாம், இல்லை ரிங் சிஸ்டமாக இருக்கலாம், இல்லை இன்டர்கனெக்டட் சிஸ்டமாக இருக்கலாம். ஸோ ரேடியல் சிஸ்டம்னா இட் இஸ் நத்திங் பட், இங்கே ரேடியல் நான் வரைகிறேன். ரேடியல்னா ஒரு சப்ஸ்டேஷன் இருக்கும்பா. அடுத்ததா நெக்ஸ்ட் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு. நெக்ஸ்ட் எல்லாமே லோட்ஸ் தான்.
ஸோ இது ஃபீடரு. இப்போ ஃபீடர்லேருந்து லோடு எடுத்துக்கிறேன். ஓகே, இங்க பாருங்க லோட்ஸ். ஸோ இந்த டைப் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்ல நமக்கு ஒரே ஒரு சோர்ஸ் தான் இருக்கும். ஓகேயா? ஸோ பவருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி ஒன் சோர்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஒரே சைட்ல இருந்து தான் ஃபீட் பண்ண முடியும். ஸோ அப்படி ஒரே சைட்ல இருந்து நீங்க ஃபீட் பண்றீங்கன்னா என்ன பிரச்சனைனா, ஸோ சோர்ஸுக்கு நியரர்ல இருக்கிற லோட்ஸ், திஸ் இஸ் த நியரர் லோட்ஸ், நியரர் லோட். ஸோ இப்போ நியரர் லோட்ஸ்ல எனக்கு ரேட்டட் வோல்டேஜ் கிடைக்கும். ஃபேர் அவே லோட்ஸ் இருக்கு பாருங்க, ஃபேர் லோட்ஸ். அப்போ ஃபேர் லோட்ஸ்ல என்னோட வோல்டேஜஸ்ன்றது ரேட்டட் வோல்டேஜ் கிடைக்காது, வோல்டேஜஸ் ரெடியூஸ்ட் ஆகிடும். ஓகேயா? ஸோ இப்போ இந்த ரேடியல் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரே ஒரு சப்ஸ்டேஷன் தான்ப்பா எனர்ஜியை கொடுக்கும். இந்த செட் ஆஃப் இதுல என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, நியரர் லோட்ஸ்ல வந்து கரெக்டான வோல்டேஜ் கிடைக்கும். ஆனால் ஃபேரவேல இருக்கிற லோட்ஸுக்கு எப்பவுமே லோவர் வோல்டேஜ் தான் கிடைக்கும். அப்போ மேக்ஸிமம் கேஸ் அங்கே வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும். ஓகேயா? ஸோ இது ஒரு பெரிய டிராபேக்காக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஏதாச்சும் ஒரு ஃபெயிலியர் நடக்குது, இப்போ ஏதோ ஒரு டிரான்ஸ்ஃபார்மரில் ஒரு ஃபெயிலியர் ஆயிடுதுப்பா, டிரான்ஸ்ஃபார்மர் இஸ் கெட்டிங் ஃபெயில்டு, அப்போ டோட்டல் சிஸ்டம்கே எனக்கு ஷட் டவுன் தான். கரெக்டாக? அப்போ அந்த டோட்டல் சிஸ்டமே என்னால் சப்ளை கொடுக்க முடியல. ஸோ திஸ் இஸ் த மேஜர் டிராபேக்ஸ் ஆஃப் ரேடியல் சிஸ்டம். ஸோ ரேடியல் சிஸ்டம்னாலே ஒரே ஒரு சோர்ஸ் எண்டு தான் இருக்கும், சோர்ஸ் எண்டு ஒன்று தான் இருக்கும். அப்போ தேர்ஃபோர் எதுனா ஒரு ப்ராப்ளம்னா ஷோரா அந்த இடமே பவர் கட் தான். அடுத்ததா இங்கே வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். தட்ஸ் இட், இதுதான் ரேடியல். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணலாம்? சார் இங்கே ஒரே ஒரு சோர்ஸ் எண்ட் இருக்கிறனால தானே இந்த பிரச்சனை. ஸோ நீங்கள் ரெண்டு சோர்ஸாக மாற்றிக்கங்க. ஸோ இந்த ஃபேர் எண்டில் ஒரு சோர்ஸை கொடுங்க. அப்போ இந்த இடத்துல அகெயின் இப்போ ஃபேர் எண்டில் வி ஹேவ் அனதர் சோர்சஸ். ஓகே, அப்போ என்ன ஆகும்? ஸோ ஒன்று ஃபெயில் ஆனாலுமே இன்னொன்னோட கனெக்டாக இருக்கு. அப்போ தேர்ஃபோர் அந்த எனர்ஜி என்ன ஆகும்னா இதுக்கு கிவனுக்கு கிடைக்கும். அடுத்ததா நியரு ஃபேரு அப்படின்ற இடமே கிடையாது, எல்லாருக்குமே ஆவரேஜான வோல்டேஜ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்ன்றது நமக்கு அச்சீவ் பண்ண முடியும். ஸோ புரியுதாப்பா? ஸோ இதுதான் என்னோட ரிங் அண்ட் ரேடியல் ஸ்ட்ரக்சர்ஸ். திஸ் இஸ் ஃபார் ரேடியல். இதோட ஸ்டேட்மெண்ட் பாருங்க. ஸோ ஆனால் இந்த ரேடியலை பொறுத்த வரைக்கும் இனிஷியல் காஸ்ட்ன்றது ரொம்ப கம்மி தான்ப்பா. இனிஷியல் காஸ்ட்ன்றது லெஸ் தான், ஆனால் ரிலையபிலிட்டின்றது கம்மி. ஏன்னா எப்போனா ஒரு ஃபெயில் ஆச்சுன்னா ஷுவர்லி அஃபெக்ட் ஆகிடும். ஓகேயா? ஸோ இது ஒரு பொதுவாக ஷார்ட் டிஸ்டன்ஸுக்கு மட்டும் நீங்கள் பண்ணலாம். ஒரு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மட்டும்தான் இருக்குது, அப்போ அந்த இடத்துக்குலாம் நீங்கள் ரிங் டைப் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. பொதுவாக ஒரு சின்ன ஏரியாவில் ஒரே ஒரு 10 வீடு மட்டும்தான் இருக்குது, ஒரு சின்ன டிஸ்ட்ரிபியூஷன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா யூ கேன் கிவ் இன் த ரேடியல் ஸ்கீம் ஆஃப் கனெக்ஷன். ஸோ அடுத்ததான் இதில் பெரிய பிரச்சனை என்னன்னா, எஸ் வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன்ஸ் தான்ப்பா இதில் இருக்கிற பெரிய ப்ராப்ளம். ஸோ நியரராக இருக்கிறவனுக்கு கரெக்டான வோல்டேஜ் கிடைக்கும், தள்ளி இருக்கிறவனுக்கு லோவர் வோல்டேஜ் தான் கிடைக்கும். ஸோ அடுத்ததா இதை அவாய்ட் பண்ணணுன்றதுக்காக தான் நம்ம ரிங் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்க்கு வர்றோம். இந்த டைப்பில் வந்து ஸோ நம்ம வந்து லோட் எண்ட்லையும் இந்த ஃபேர் எண்ட்லையுமே எக்ஸைட்டேஷன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கனெக்ஷனை நம்ம பேரலாக தான் கனெக்ட் ஆகிருக்கும். கரெக்டாக இந்த கனெக்ஷன்ஸ் எல்லாமே பேரலாக தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல என்னோட லெஸ் வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும் அண்ட் ரிலையபிள்ன்றது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா ஒரு சிஸ்டமில் ஃபெயில் ஆனாலுமே அடுத்த சப்ஸ்டேஷன் எனக்கு எனர்ஜி கொடுக்கும். ஸோ அதுக்கப்புறமா இந்த வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன்ஸுன்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் இதோட கரண்ட் கேரியிங் கெப்பாசிட்டின்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ கண்டக்டர்ஸோட சைஸை நம்ம கம்மியாகவே வச்சுக்கலாம். ஏன்னா ரேடியலில் பார்த்தீங்கன்னா ஒரே எண்டிலிருந்து தான் கரண்ட் போகும். அப்போ தேர்ஃபோர் இதோட கண்டக்டர்ஸோட சைஸு ரொம்ப பெருசாக தான் இருக்கணும். ஆனால் ரிங்கை பொறுத்த வரைக்கும் 2 எண்டிலிருந்து கரண்ட் போகிறதுனால நீங்கள் பெரிய சைஸ் ஆஃப் கண்டக்டர்ஸை நீங்கள் ப்ரிஃபர் பண்ண வேண்டிய தேவை கிடையாது. ஓகே, இப்போ ரிங்கோட டயக்ராம் வேணும்னா நீங்கள் வரைஞ்சிக்கலாம்ப்பா. திஸ் இஸ் சிம்பிள் தானே.
this is feeder 1 அப்படியே ஒரு feeder 2 ஓட கனெக்ட் ஆகும். ஓகே, ஸோ இது என்னோட ரிங் டைப்பு. ஸோ அடுத்ததான் நெக்ஸ்ட் இன்னும் ஒரு டைப் இருக்குப்பா. திஸ் இஸ் இன்டர் கனெக்டட் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ இன்டர் கனெக்டட்னா என்னோட சப்ஸ்டேஷன்ஸ் இருக்கு பாருங்க, நிறைய சப்ஸ்டேஷன்ஸை நம்ம இன்டர் கனெக்ட் பண்றோம். இது ஒரு ரிங்குன்னா என்னன்னா ஒரே ஃபீடர் தான்ப்பா இருக்கும், ஒரே ஃபீடர்ஸ்ல தான் இருக்கும், நிறைய சப்ஸ்டேஷன்ஸ் இருக்காது. நிறைய சப்ஸ்டேஷன்ஸ் நம்ம ஒரு லூப்பா கனெக்ட் பண்றதுக்கு பேர் தான் இன்டர் கனெக்டட். ஸோ இப்படி இன்டர் கனெக்ட் பண்ணுறீங்கன்னா அதோட ரிசர்வ் கெப்பாசிட்டி வந்து நீங்கள் அதிகப்படுத்திக்க தேவையில்லை. ஏன்னா இப்போது ஒரு 2-3 சப்ஸ்டேஷனை ரிசர்வ் இன்டர் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ சென்னையில் இருக்கிற ஒரு 800 பவர் பிளான்ட்டு, தூத்துக்குடியோட ஒரு பவர் பிளான்ட்டு, ஸோ அப்புறம் கூடங்குளமோட ஒரு பவர் பிளான்ட்டு, கல்பாக்கமோட பவர் பிளான்ட், அப்போ எல்லாத்தையுமே நான் இன்டர் கனெக்ட் பண்ணுறேன்னா அப்போது அவன் தனித்தனியாக அவனுக்குன்னு ஒரு ரிசர்வ் கெப்பாசிட்டி வச்சுருப்பான். ஸோ இந்த அளவுக்கு நான் ரிசர்வ் கெப்பாசிட்டி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு இருக்கும். ஒரு பவர் பிளான்ட்ல சடன் டிமாண்ட் வந்துச்சுன்னா அதை கொடுக்கணும்ல, அதை சப்ளை பண்ணணும்ல, அதனால ஸோ எல்லா பவர் பிளான்ட்டுக்கும் ஒரு ரிசர்வ் கெப்பாசிட்டிஸ் இருக்கும். ஸோ இப்போ அந்த தனித்தனியாக இருக்கிறதுனால தனித்தனியாக ரிசர்வ் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கும். அப்போ மொத்தமாக இன்டர்லிங்க் பண்ணிட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரே ரிசர்வ் கெப்பாசிட்டி இருந்தால் போதும் தானே. அப்போ ரிசர்வ் கெப்பாசிட்டின்றது 50 மெகாவாட்டுன்னா அப்போ தனித்தனியாக இருந்துச்சுன்னா தனித்தனியாக 50 மெகாவாட்டை நீங்கள் வச்சுருந்துருக்கணும். ஆனால் இன்டர் கனெக்ட் பண்ணீங்கன்னா ஸோ அந்த மொத்தமாக சேர்ந்து 50 மெகாவாட் ரிசர்வ் கெப்பாசிட்டியை வச்சுக்கலாம். அப்போ என் சிஸ்டம் பெரிய ஹைலி எஃபிஷியண்ட்டாக மாறிடும். ஓகே, பட் இனிஷியல் காஸ்ட்ன்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம் தான்ப்பா. டிசைனுன்றது கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். ஆனாலும் ஒன்ஸ் இதை நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா ஷுவராக அதோட ரிலையபிலிட்டியிலிருந்து எஃபிஷியன்சி, அடுத்ததாக அதோட ரிசர்வ் கெப்பாசிட்டி, அதோட ஆப்ரேஷன் காஸ்ட் எல்லாமே குறைஞ்சிரும்பா. ஓகேங்களா. ஸோ இதுதான் மேஜர் அட்வான்டேஜஸ் ஆஃப் த இன்டர் கனெக்டட் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். ஓகே, ஸோ இன்டர் கனெக்ஷன் சிஸ்டம்க்கு என்ன அட்வான்டேஜஸோ அதே தான்ப்பா. ஓகே, இங்க பாருங்க, இட் ரெடியூசஸ் த ரிசர்வ் கெப்பாசிட்டி. அடுத்ததா எஃபிஷியன்ட் இன்க்ரீசஸ். ஓகே, இனிஷியல் காஸ்ட் வந்து அதிகமாக இருந்தாலுமே ஸோ ஜெனரேஷன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் நமக்கு. இனிஷியலி டிஃபிகல்ட்டுமே கரெக்டாக. ஸோ இதுதான்ப்பா என்னோட கிவன் ஸ்டேட்மெண்ட். அப் டு திஸ் கிளியர் தானே? ஸோ இது எல்லாமே புரியுது இல்லைப்பா? ஸோ எல்லாமே கிளியர் தானே? ஸோ இதில் ஏதாச்சும் ஃபர்தராக உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கப்பா. ஓகேங்களா. இந்த செஷன்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபார் மோர் கிளாஸஸ் அண்ட் டிஸ்கஷன்ஸ்லாம் நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூப்பா. நெக்ஸ்ட் ஒரு செஷனில் மீட் பண்ணுவோம்.